அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, ஸோ நம்ம முதலாவது கிளாஸுக்கு வந்திருக்கிறோம். ஸோ போன கிளாஸில் நான் இன்ட்ரடக்ஷன் செஞ்சிருந்தேன் இல்லையா? அதாவது உங்களுக்கு தெரியும், ஃபிசிக்ஸ் தொடர்பாகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய டியூஷன் ஃபீல்ட் தொடர்பாகவும் சில விடயங்களை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இப்போ நாம் நம்முடைய பாடத்துக்குள்ள ஃபிசிக்ஸுக்குள்ளே வரலாம். ஸோ முதல் நம்முடைய பாடத்துக்குரிய டைம் டேபிளை நான் வந்துட்டு என்ன செய்கிறேன்னால் உங்களுக்கு சொல்லி விடுறேன். டைம் டேபிளுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம், அடுத்த கட்ட விடயங்களை பற்றி பேசலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் 7:30, அதை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் 7:45 to 9:15, 1.5 hour கிளாஸ் வரைக்கும். 7:45 to 9:15 இதான் நம்முடைய கிளாஸ் டைம் டேபிள். சரியான? இது ஃப்ரைடே தவிர்ந்த ஏனைய 6 நாட்களும் இருக்கும். சரியானே? பார்த்தீங்கன்னா 7:45 to 9:15, மண்டே டு தேர்ஸ்டே. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே, அதாவது ஃப்ரைடே இல்லை எக்ஸெப்ஷன். சரியானே? இப்படி உங்களோட கிளாஸ் வந்துட்டு 6 நாட்கள் உங்களுக்கு வீக்லி நடைபெறக்கூடியதா இருக்கும். இதுல நீங்க பார்க்க வேண்டிய விடயம் என்னென்றால், இந்த 6 நாட்கள்ல ஒரு நாள் நாம வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுவோம். என்னதுக்கு என்றால் எக்ஸாமுக்கு. அதாவது இந்த மண்டே டைம் உங்களுக்கு தொடர்ச்சியான வீக்லி எக்ஸாமுக்குரிய டைமாக இருக்கும். 7:45 to 9:15 வீக்லி எக்ஸாமுக்குரிய டைமா இருக்கும். அதே போல இந்த 6 நாட்கள்ல இன்னும் ஒரு நாள் அந்த எக்ஸாமுக்குரிய டிஸ்கஷனுக்குரிய ஒரு நாளா இருக்கும். ஸோ மொத்தத்துல இந்த 6 நாட்கள்ல 4 நாட்கள் உங்களுக்கு தியரியும், ஒரு நாள் எக்ஸாமும், இன்னும் ஒரு நாள் எக்ஸாமுக்குரிய டிஸ்கஷனும் இருக்கும். சரியானே? இதுதான் நம்மளோட டைமுக்குரிய ஷெட்யூல். அதுல எக்ஸாம் டிஸ்கஷன் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் இன்ஷா அல்லாஹ் செய்வேன்டா, பிறகுதான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ இந்த வீக்கோ இதுக்கு அடுத்த வீக்கோ உங்களுக்கு எக்ஸாம் நடக்காது. இப்போ எக்ஸாம் என்ன தெரிவிக்கிறேன் இல்லையா? ரைட்? ஸோ இந்த வீக் அதுக்கு அடுத்த வீக்கும் எக்ஸாம் நடக்காது. அதுக்கு அடுத்த வீக்ல இருந்து சின்ன நம்ம எக்ஸாம்களை அறிமுகப்படுத்துவோம். ரைட்? ஸோ அதே நேரத்தில் இந்த எக்ஸாம் டிஸ்கஷனுக்காக நான் தியரியை கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் மேலதிகமாக கேள்விகள் செய்யறதுக்காகவும் நம்மளும் கேள்வி செய்வோம். நம்மளோட தியரியோடையே நம்ம நிறைய கேள்விகள் செய்து கொண்டுதான் போவோம். ஸோ கேள்விக்கு ஒரு டைம், தியரிக்கு ஒரு டைம்லாம் இல்லை. அது வந்துட்டு ஏனைய பாடங்களுக்கு வந்து அப்படி செட் ஆகும். இப்போ உதாரணமா நீங்க பயாலஜி படிக்கிறீங்க என்றால் அதுக்கு அப்படி செட் ஆகலாம். ஆனால் பிசிக்ஸை பொறுத்த வரையில நீங்க தியரி படிக்கக்குள்ளேயே என்ன செய்ய வேண்டி வரும்னால் கேள்விகளை கூட ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி வரும். அப்பதான் அந்த தியரியை நீங்க தெளிவா படிக்கலாம். தியரியை மட்டும் படிப்பிக்கிறேன்னா பிசிக்ஸை வந்துட்டு ஒரு 3 மாசத்துல படிச்சு முடிச்சிடலாம். பிசிக்ஸ் தியரியை 3 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணலாம். சும்மா மிகைப்படுத்தலாம் இல்லை, அந்த அளவுக்கு படிப்பிக்கலாம். ஆனா அதுக்குள்ள நம்ம நிறைய கேள்விகளை உள்வாங்கி செய்யக்குள்ள அதோட தியரியோட ஆழங்களை புரிஞ்சு நாம படிக்கக்குள்ள நமக்கு கூட டைம் தேவைப்படுற. அப்ப தியரியோடு சேர்த்து நம்ம கேள்விகள் செய்வோம். இருந்தும் மேலதிகமான கேள்விகள் டிஸ்கஷனுக்காக, எக்ஸாம் டிஸ்கஷனுக்காக எங்களோட தன்சீம்ங்கிற என்ஜினியர் தன்சீம், இவங்க வந்துட்டு நம்ம கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்குரிய எக்ஸாம் டிஸ்கஷன் வந்துட்டு செய்வா. இவங்க வந்துட்டு மேல் மாகாணத்துல வந்துகிட்டு பிசிக்ஸுக்குரிய ஒரு ரிசோர்ஸ் இருக்கிறாங்க. அதே போல 2014ஆம் ஆண்டு மெரிட்ல பாஸ் பண்ணி ஃபேக்கல்டி போன ஒரு ஆள். சரியானே? ஸோ இன்ஜினியர் டிடி தன்சீம், இது வந்துட்டு கேர்ளா? சரியா? இது ஒரு டிடி தன்சீம், இவ கேர்ள். சரியானே? இவ வந்துட்டு என்ன செய்வான்னா உங்களுக்குரிய எக்ஸாம் டிஸ்கஷன், அதே போல மேலதிகமான எடிஷனலான சில கேள்விகளுக்காக வந்துட்டு கிளாஸை வந்துட்டு கண்டினியூ பண்ணுவான். ரைட்? ஸோ மொத்தத்துல உங்களுக்கு கிளாஸ் வந்துட்டு 6 நாட்கள் அப்படிங்கிறத நீங்க மனதில் பதிச்சு கொள்ளுங்க. ஸோ 2வது விடயம் என்ன அப்படின்னால், இது வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி தான். நீங்க வந்துட்டு சில கிளாஸஸ் போவீங்க, சும்மா ஃபன்னா போகலாம், ஃபன்னா இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல நம்மளோட கிளாஸுக்கு நீங்க ஜாயின் ஆக வேணாம். இது ஒரு டார்கெட் பண்ணி, அதாவது நம்மளோட டார்கெட் என்னென்றால் ஃபைனல் எக்ஸாம்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஏயை நோக்கி நாம நகரணும். இதான் மெயின் டார்கெட். அப்ப ஏயை நோக்கி நாம டார்கெட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ஏயை நாம டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றோம்னா அது வந்துட்டு ஈஸியானது இல்லை. ஈஸியானதுன்னா நிறைய பேர் பிசிக்ஸ்லயே எடுக்கலாம் தானே இல்லையா? ஸோ என்ன ஒரு சிம்பிள் டாஸ்க் இல்லை இது வந்துட்டு ஒரு டெடிகேட்டடான சரியான நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, அதாவது
நிறைய sacrifice பண்ணக்கூடிய ஒரு விடயம். சரியானே? அப்படியான ஒரு அமைப்புல நாம இந்த ப்ரொஜெக்டை வந்துட்டு கொண்டு போறோம். அப்ப 2026க்குரிய சரியானே இந்த பிசிக்ஸுக்குரிய ப்ரொஜெக்ட், பிசிக்ஸுக்குரிய இந்த ஆன்லைன் ப்ரொஜெக்ட் முழுக்க முழுக்க வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம்ல ஏஐ டார்கெட் பண்ணி நடக்கிற ஒரு ப்ரொஜெக்டா இருக்கும். ஸோ இது வந்துட்டு விளையாட்டுத்தனமா வந்து போராக்களுக்குரிய ஒரு கிளாஸ் இல்லை. சரியானே? அதை நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. நான் பொதுவா வந்துட்டு என்னுடைய நேரடி கிளாஸஸ்லையும் ஸோ பொதுவாக கேர்லெஸ் அறியக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்துக்கிட்டு நான் வெளியேற்றுவேன். சரியானே? ஏன்னா இது வந்து நீங்க படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. ஸோ ஃபன் பண்ணிக்கிட்டு அல்லது கேர்லெஸ்ஸாக இருந்துக்கிட்டு கிளாஸை விட்டு விட்டு வந்துக்கிட்டு எக்ஸாம் எழுதாம விட்டு சின்ன சின்ன எக்ஸாம் சிட் பண்ணாம விட்டு இந்த மாதிரி எல்லாம் படிக்கிற ஒரு இடம் இல்லை. அப்ப நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்னா இந்த கிளாஸை பொறுத்த வரையில ஃபுல் டெடிகேட்டடான ஒரு ஆளா நின்று ஒர்க் பண்ணணும். ரைட்? ஸோ இது ஒரு ப்ரொஜெக்ட். இதுல வந்துட்டு நீங்க எந்த ஒரு விளையாட்டுத்தனமும் காட்ட இயலாது. அப்படி விளையாட்டுத்தனம் காட்டுறாங்களா இருந்தால் இது உங்களுக்குரிய இடம் இல்லைங்கிறத நான் ரொம்ப தெளிவாக இப்பயே சொல்லிக்கொள்றேன். ரைட்? அதுவும் தியரி கிளாஸுங்கிறதால நாங்கள் உங்க எல்லாரையும் வந்துட்டு ஒவ்வொருத்தர பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவோம். ரைட்? அதுக்காகத்தான் என்னோட சேர்த்து என்ன செய்யறோம், இப்படியா என்ன இன்னும் ஒரு ஆள் இன்னொரு பிசிக்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸை நாங்கள் வந்துட்டு கொண்டு வரோம். ரைட்? அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வகையான இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் ஏற்படுத்தணும், உங்களோட வீக்னஸ் என்ன இதெல்லாம் அடையாளப்படுத்துறதுக்குரிய வேலைகளை அவங்க செய்வாங்க. இப்படி ஒரு டீம் ஒர்க்காக தான் இது நடக்க போகுது. அப்ப அவுட்புட் ஃபைனல் ரிசல்ட்ஸ் தான் நம்மளோட டார்கெட்டுங்கிறதால நீங்க என்ன செய்யக்கூடாது, கேர்லெஸ் அறிக்கக்கூடாது. கிளாஸை விட்டு விட்டு வரதா, இது உங்களுக்கு பொருத்தமான இடம் இல்லை. வீக்லி எக்ஸாம் நடக்கும், அந்த எக்ஸாம்ல நீங்க சிட் பண்ண மாட்டீங்களா, அது உங்களுக்கு பொருத்தமான இடம் இல்லை. ஏதாச்சும் ரீசன் என்ன வெலிட் ரீசன் இருந்தா மட்டும்தான் நீங்க கிளாஸை கட் பண்ணணும். சரியான வெலிட் ரீசன் இருந்தா மட்டும்தான் நீங்க கிளாஸை கட் பண்றதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கும். வேறுபடி நீங்க கிளாஸை கட் பண்ணக்கூடாது. கிளாஸை கட் பண்ணா அதுக்குரிய ப்ராப்பரான ரீசனை நீங்க சொல்லி ஆகணும். ரைட்? அப்படி தொடர்ச்சியாக ஒழுங்கு இல்லாம உங்களோட அட்டெண்டன்ஸ்ல அடுப்படும். உங்களோட கிளாஸஸ் வந்து தொடர்ச்சியா ஒழுங்கு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்க கிளாஸ்ல இருந்து வெளியேற்றப்படுவீங்க. அதுக்கு பிறகு நீங்க ஒரு காலமும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க இந்த கிளாஸுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணவே முடியாது. அதை நீங்க பின்னுக்கு ஃபீல் பண்ண வேண்டி வரும். அதை இப்பயே சொல்லிக்கொள்றேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு உண்மையா வந்துட்டு நீங்க உங்களோட முகத்தை யாரோட முகத்தையும் நான் பார்க்க போறது இல்லை. இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்றது வந்துட்டு நீங்க எல்லாருமே படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல வந்திருக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இதுல வந்துட்டு எந்த ஒரு தொய்வும் இல்லை. அல்ல நீங்க நான் திரட்டி விடுறதால உங்களுக்கு நஷ்டம் தானே அப்படிலாம் யோசிக்க வேணாம். அது இன்னைக்கு நஷ்டமும் இல்லை. சரியானே? அது ஒரு பெரிய ஒரு விஷயமும் இல்லை. அப்படியெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. ரைட்? நான் ஸ்ட்ரிக்டா தான் சில விஷயங்கள் இருப்போம். அதுல ஒன்றும் நீங்க படிக்கிற விஷயம், வேற ஒன்றும் இல்லை. நீங்க படிக்கிற விடயத்தில் என்ன செய்யணும், கட்டாயம் வந்துக்கிட்டு ஒழுங்கா நடந்து கொள்ளுங்க. இல்லாட்டி இந்த கிளாஸ்ல நீங்க இருக்க வேணாம். அடுத்த விடயம் என்ன பாத்தீங்களா இருந்தால், நீங்க வந்துட்டு ஃப்ரீயாவே நீங்க ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் டவுட்ஸ். பொதுவாக வந்துட்டு நீங்க வந்துட்டு டவுட்ஸ் வந்துட்டு என்ன செய்யலாம், தைரியமாக வந்து டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். அதே போல என்ன சட் மூலமா டவுட்டுகளை கேட்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பட்சத்துல வாட்ஸ்அப்ல நீங்க என்ன செய்யலாம், அதுக்குண்டே ஒரு நம்பரை நாங்கள் டெடிகேட் பண்ணியிருந்தோம். அந்த நம்பரை நான் உங்களுக்கு ஆல்ரெடி தந்திருந்தேன். ஸோ அந்த நம்பர்ல நீங்க டவுட்ஸ் டிஸ்கஸ் பண்ணி கொள்ள முடியும். சரியா? ரைட். இது ரெண்டாவது விஷயம். அப்ப நம்ம என்னோட கிளாஸஸுக்குரிய டைம் டேபிளை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த கிளாஸஸ் வந்துட்டு எப்படி என்ன அமைப்புல நம்ம கொண்டு போக போறோம்ங்கிற விடயத்தையும் சொல்லியிருக்கிறேன். ரைட்? என்னோட டார்கெட் ஏதான் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு கொள்ளுங்க. ரைட்? அதுக்கேற்ற மாதிரி நீங்க எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். நீங்களும் தொடர்ச்சியா ஒர்க் பண்ண சொல்ற விஷயங்களா செய்யணும். ரைட்? இப்ப சும்மா பொழுதுபோக்கா இருந்து கொண்டு வார ஒரு இடமா இருக்காங்க. அடுத்து வந்துட்டு உங்களோட மெயினான கிளாஸாக வந்துட்டு பிசிக்ஸ்ட இந்த கிளாஸ் உங்களுக்கு இருக்கணும். சில நேரங்களில் சில பேர் என்ன செய்வா, வேற வேற கிளாஸ்ல ஒரு சப்பா இதை வச்சு கொள்வாங்க. அப்படி நீங்க எடுக்கக்கூடாது. இதுதான் உங்களோட பிரைமரியா மெயினான கிளாஸை நீங்க எடுத்துக்கொள்ளணும். சரியா? பிரைமரியான கிளாஸ் வந்துட்டு இதுதான். இதை அடிப்படையாக கொண்டுதான் நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணணும். அடுத்தது வந்துக்கிட்டு பாத்தீங்களா இருந்தா இப்ப நான் 2022ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு என்னுடைய லைவ் கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சார் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் வந்து நான் சொல்றது டைரக்ட் கிளாஸ்ல பிசிக்கல் கிளாஸ்ல அந்த கிளாஸ்ல வந்துட்டு கேட்டா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு நேரடி என்ன சில இண்டிவிஜுவல் கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. நான் வந்துட்டு போகணுமா சார்னு கேட்டான். நான் கேட்டேன், உங்களுக்கு வந்துட்டு விளங்கிக் கொள்றது கஷ்டமா இருக்குதா அப்படின்னு கேட்டேன். பிசிக்ஸ் நீங்க விளங்கிக் கொள்றது கஷ்டமா இருக்குதா? இல்லை. சரி, அவங்க இண்டிவிஜுவல் கிளாஸஸ் போறாங்க. ஏன்டா அவங்க வந்துகிட்டு எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஒரு 4-5 இடத்துல ஒரு விஷயத்தை படிச்சா நெல்லம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு விளங்குதுன்னா நீங்க ஒரு இடத்தையுமே போக தேவையில்லை. நீங்க இருங்க, கொஞ்ச நாளையால உங்களுக்கு புரியும் சொல்லி நான் சொன்ன மாதிரியே அதுல இருந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு
சரியானே? அந்த கிளாஸ்லயே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினது வந்துட்டு அந்த போய் தான், ரைட்? அவனோட ரேங்க் வந்துட்டு ஐலண்ட்ல 70, ஐலண்ட் ரேங்க் 70 வந்துச்சு. அந்த கிளாஸ்லயே வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவர் தான். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அலைஞ்செல்லாம் தெரியல, ஒரு ஹோப் வச்சு ஒரு டீச்சர்கிட்ட படிச்சது. இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரியானே? அப்போ நீங்க என்ன செய்யக்கூடாது, இதை வந்துட்டு மிஸ் பண்ணி அந்த கிளாஸை வந்துக்கிட்டு ஒரு சப்பா யோசிக்காம ஒரு பிரைமரியான ஒரு விஷயமா யோசித்து, முதன்மையான ஒரு விடயமாக நீங்க யோசித்து இந்த கிளாஸை நீங்க அட்டென்ட் பண்ணணும். இதை நான் உங்கள்கிட்ட ரொம்பவும் எதிர்பார்க்கிற ஒரு விடயம். அதே மாதிரி இந்த ஃபாலோ கிளாஸ்களை சரியா ஃபாலோ பண்ணுங்க, எக்ஸாம்ல சிட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்யலாம், சரியான ஒரு ரிசல்ட்ஸை நோக்கி கொண்டு போகலாம், ரைட்? இது ஒரு விடயம். அடுத்து நம்ம இந்த டைம் டேபிள வந்துட்டு நான் 2 வீக்ஸுக்கு பிறகுதான் நம்ம கிளாஸ்ல டைம் டேபிள கூட்டும்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் என்ன இருக்கிற எல்லாத்தையும் நான் ஒழுங்குபடுத்தி, ஏன்னா எனக்கு உண்மையை சொல்ல போனால் சரியான ஒரு ரஷ்யான ஷெடியூல் ஒன்று இருக்குது இன்னைக்கு. லைவ் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், 3 பேட்ச், இது எல்லாமே கொஞ்சம் ரஷ்யான ஷெடியூல் தான். இருந்தாலும் நான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரயத்தனம் எடுத்து இப்பவே என்ன செஞ்சிருக்கிறேன்னா உங்களோட டைம் டேபிளை வந்து செட் பண்ணிட்டேன், ரைட்? அப்போ 6 நாளும் நீங்க என்ன செய்யலாம், ஃபுல்லா டச்லேயே இருக்கணும். பிசிக்ஸை மெயினாக நீங்க இங்கே படிச்சிங்கனாலே இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், அதோட உதவியால ரைட் வந்துட்டு சரியா வந்து சேரும். சரி, ஸோ முதல்ல அதை நீங்க நம்பணும். இப்ப நாம நம்மளோட பாடத்துக்குள்ள வரலாம், சரியானே? ரைட். பிசிக்ஸ்ல நாம முதலாவது படிக்கிறது பிசிக்ஸ் இல்லை. நம்ம பிசிக்ஸ் படிக்க வந்திருக்கிறோம், முதல்ல நம்ம என்ன படிக்க மாட்டோம்னா பிசிக்ஸை படிக்க மாட்டோம். பிசிக்ஸை முதலாவது ஸ்டார்ட் பண்றது பிழை. பிசிக்ஸ்ல முதலாவது யூனிட்டையோ 2வது யூனிட்டையோ ஸ்டார்ட் பண்றதுலாம் பிழை. முதல் என்னத்தை படிக்கணும்னா பிசிக்ஸுக்கு தேவையான சில மேத்தமெட்டிக்ஸ், சில கணிதங்கள். இந்த கணிதங்களை நாம கட்டாயம் படிச்சிடணும். எந்த அளவுக்குன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் சில இடங்கள்ல நான் போகல, இடையில நான் சில இடங்களுக்கு கிளாஸ் செய்ய போகல பார்க்குற விடயம் என்னன்னா, அவங்க அந்த பேசிக்கான சில மெத்தமெட்டிக்ஸ்லாம், பிசிக்ஸுக்கு தேவையான மெத்தமெட்டிக்ஸ்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலேயே அவங்களுக்கு பிசிக்ஸ்ல நிறைய இடத்துல சிக்கல் வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்க வேண்டியது, ரொம்பவும் தெளிவாக படிக்க வேண்டிய ஒரு ஏரியா என்ன இருக்கின்றால், பிசிக்ஸுக்கு என்னென்ன மெத்தமெட்டிக்ஸ் தேவையோ, என்னென்ன விஷயம் தேவையோ அதெல்லாம் படிச்சிடணும். அதெல்லாம் நீங்க படிச்சு சரியா கெச் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு பெரிய ஒரு பிரயோசனமா இருக்கு. நம்ம நிறைய இடத்துல அதை ரீகால் பண்ணுவோம். இப்ப உதாரணம் பிசிக்ஸ்ல நான் இந்த ஒரு மெத்ஸ் ஒன்று படிப்பிப்பேன், இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இது பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 11வது யூனிட், 11 யூனிட் இருக்குது, சரியா? 11 யூனிட் இருக்குது. அந்த 11வது யூனிட் வரைக்கும் தேவைப்படும். அப்படி பிசிக்ஸுக்கு என்னென்ன சில மேத்தமெட்டிக்கல்ஸ் ஐடியாஸ் தேவைப்படுமோ அதைத்தான் நாம ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்கணும், சரியான? எடுத்தெடுப்பில் என்ன செய்யறல ஃபர்ஸ்ட் யூனிட் மெஷர்மெண்ட் அப்படின்னு படிக்கிறது இல்லை. அது ஒரு முறையான ஒரு அமைப்பு இல்லை, சரியான? அப்ப அந்த வகையில நீங்க போடுங்க தலைப்பு முதலாவது பிசிக்ஸுக்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ். சரி, அதை நீங்க ஷார்ட்டா எப்படி எழுதலாம் என்றால், ஷார்ட்டா சொல்றேன், மேத்ஸ், இதான் என்னோட ஷார்ட் மெத்தட் ஃபார் பிசிக்ஸ். எப்படி எழுதி கொள்ளுங்க, பிசிக்ஸுக்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ் தலை போடுங்க. முதலாவது நான் இப்ப பேசுற சவுண்ட் உங்களுக்கு கிளியரா இருக்குதா? நான் ஏதாவது மைக் வந்து சார்ஜ் முடிக்குது, தொடர்ச்சியா கிளாஸ் இருந்ததால சார்ஜ் முடிக்குது. நான் இப்ப சார்ஜ்ல போட்டு கொண்டுதான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஸோ சவுண்ட் ஓகேயா? விஷுவலி சவுண்ட் புரியமா இருக்கிறா? எஸ் எஸ், ஓகே. ஸோ ப்ராப்ளம் இல்லை, சவுண்ட் ஒழுங்காக இருக்குது இல்லையா? ஃபைன். ஸோ பாருங்க, ஸோ முதலாவது நாம மெட்ஸை வந்துட்டு மெட்ஸ் பிசிக்ஸ் தேவையான மெட்ஸுக்குள்ள வாரம், ரைட்? ஸோ நீங்க வந்துட்டு என்னோட இன்டெரக்ட் ஆகி தான் படிக்கணும். பிசிக்ஸ் பொதுவாக படிக்கக்குள்ள என்ன செய்யணும், ஒரு இன்டெரக்ஷன், டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இன்டெரக்ஷன் இருக்கணும். ஸோ அது லைவ் கிளாஸ் தான் பொதுவாக நான் அதை ஈஸியாக இன்டெரக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு ஆன்லைன் கிளாஸ்ங்கிறதால
நான் உங்கள்கிட்ட சட் மூலமாக சில விஷயங்களை அடிக்கடி கேட்டு தெரிவிப்பேன், நீங்க ரிப்ளை பண்ணி கொண்டிருக்கலாம். ஸோ ஒரே டைம் அதே டைம்ல நீங்க சட்ல வந்துட்டு ஒரு கேள்வியை கேட்டா சில டைம்ல மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரே டைம்ல போடக்குள்ள நான் அதை ரீட் பண்ண இல்லாம இருக்கிறேன். சரியா? அதுதான் நான் சொன்னேன், நான் உங்களுக்கு டவுட்களுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணாம விட்டால் நீங்க அதை வாட்ஸ்அப் மூலமா கனெக்ட் பண்ணி கட்டுப்படணும். சரியா? ரைட். இப்ப முதலாவது உங்கள்கிட்ட கேட்கிற நான் கேள்வி, ஒரு இலக்கம் உதாரணமா 2 இருக்குது, 2 பூஜ்ஜியத்தால பிரிக்கிறோம், என்ன வரும்? 2 பூஜ்ஜியத்தால பிரித்தால் என்ன வரும்? ஓகே, நிறைய விடைகள் வந்து கொண்டிருக்குது. சில விடைகள் சரியான விடைகள், நிறைய பேர் பிழையாத்தான் சொல்லியிருக்கிறீங்க. 2 பூஜ்ஜியத்தால பிரிச்சா பெரும்பாலான ஆன்சர் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது பூஜ்ஜியம் என்று சொல்லு. 2 பூஜ்ஜியத்தால பிரிச்சா பூஜ்ஜியம் இல்லை. 2 பூஜ்ஜியத்தால ஒரு இலக்கத்தை பூஜ்ஜியத்தால நாம பிரிச்சமா இருந்தால் அது முடிவிலி. ஒரு இலக்கத்தை நாம பூஜ்ஜியத்தால பிரிச்சோம்னா என்ன வரும்? முடிவிலி வரும். எப்படி? ஒரு இலக்கத்தை பூஜ்ஜியத்தால பிரிச்சா முடிவிலி வரும்னு சொல்றோம். இது நமக்கு பிசிக்ஸ்ல எக்கச்சக்கமான இடத்துல தேவைப்படும். ஒரு இடத்துல இல்ல, இந்த விஷயம் நம்ம நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பிசிக்ஸை பொறுத்தவரை. சரி, ஒரு இலக்கத்தை பூஜ்ஜியத்தால பிரிச்சா ஏன் முடிவிலி வரும்? ஏன்னா நம்ம சயின்ஸ் படிக்கிறோம், எந்த ஒரு விஷயத்தை படிக்கிறதுலையும் ஏனுங்கிற கேள்வியை கேட்டு படிக்கிற ஒரு பாடம் சயின்ஸ். வரலாற்றுல நம்ம கேட்க முடியாது அந்த கேள்விகளை. நான் அடிக்க சொல்லுவோம் கிளாஸ்லயும், இப்ப காசி எப்படி திருமணம் முடிச்சாண்டா ஏன் நம்ம கேட்கிறோம். சரியா? அடுத்த வரலாற்று நிகழ்வு நடந்திருக்குதுன்னு சொன்னால் அது எழுதப்பட்டிருக்குது, அப்படித்தான் எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். எல்லா விடயத்தையும் வந்து என்ன செய்யறாங்க, ஏனுங்கிற கேள்விக்குள்ளார வரலாற்றிலே ஏனைய பகுதியில் கேட்கிறது. ஆனால் சயின்ஸ்ல கேட்கலாம். சோ 2 பூஜ்ஜியத்தால பிரிச்சா முடிவிலின்னு நம்ம ஏன் தீர்மானிச்சோம்? என்ன காரணம்? சோ இதுல காரணத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா பூஜ்ஜியம் தான் என்னங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். 2 பூஜ்ஜியத்தால பிரிச்சா முடிவிலி தானே. சோ முதல் பூஜ்ஜியம் தான் என்ன, அங்கால நம்ம கேள்வி ஸ்டார்ட் பண்ணணும். சோ பாத்தீங்கன்னா முதல் பூஜ்ஜியம்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். பூஜ்ஜியத்தை மெத்தமெட்டிக்கலி எப்படி சொல்றாங்கன்னா, பொதுவா பூஜ்ஜியம்னா நம்ம என்ன சொல்லுவோம், பிராக்டிக்கலி எப்படி சொல்லுவோம்னு கேட்டா ஒன்று இல்லைன்னா பூஜ்ஜியம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம காசே இல்லை பூஜ்ஜியம், சரியா? அந்த எண்ணிக்கை பூஜ்ஜியம் இல்லைன்னா பூஜ்ஜியம் சொல்லுவோம். ஆனால் மெட்ஸ்ல பூஜ்ஜியம்ங்கிறது அப்படி இல்லை. மெட்ஸ்ல பூஜ்ஜியம்ங்கிறது என்னத்தை ரீப்ரசென்ட் பண்ணிருந்தால் மிக 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 ஒரு சிறிய இலக்கத்தை சொல்லு. உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், 0 பூஜ்ஜியம் 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 போய் நிறைய பூஜ்ஜியம் போயிட்டே இருக்கு. போய் உதாரணமா ஒரு 1 வரட்டுமே, 1 2 ஏதோ 1 வரட்டுமே, இப்படி வந்துட்டு இப்ப இந்த இலக்கம் எப்படிப்பட்ட இலக்கம்? 0.00000000 போய் 1 வரும். இப்ப இந்த இலக்கம் எப்படிப்பட்ட இலக்கம்? மிக 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 சிறிய ஒரு இலக்கமா இல்லையா? மிக 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 சிறிய இலக்கம். இப்படி மிக மிக சிறிய இலக்கத்தை தான் மேத்தமெட்டிக்கலி நாம் என்னன்னு சொல்லுவோம்னா பூஜ்ஜியம் சொல்லுவோம். சோ பூஜ்ஜியம்ங்கிறத மேத்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுது? மிக 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 சிறிய பருமன், இதுக்கு பேர் பூஜ்ஜியம் சொல்லுவோம். இப்படிதான் மேத்ஸ்ல நம்ம டீல் பண்ணுவோம். அதே மாதிரி முடிவிலி தான் யார்? இன்ஃபினிட்டி தான் யார்? இன்ஃபினிட்டியை பத்தி சொல்றா என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃபினிட்டிங்கிறத மேத்ஸ் என்ன டிஃபைன் பண்ணுதுனால் மிக 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 பெரிய பருமன். உதாரணத்துக்கு இருக்கிற 1 இருந்து 9 வரையான இலக்கத்துக்குள்ள ஆக பெரிய பருமன் என்ன? 9 தான். 1 இருந்து 9 இலக்கத்துக்குள்ள சரியான 9. இப்ப 9 வச்சு எழுதுவோமே, 9 9 9 9 9 9 9 இப்படியே போகும். எப்படிப்பட்ட ஒரு இலக்கம்? மிகப்பெரிய ஒரு பருமன் இல்லையா? 9 9 9 சொல்லி ஒரு 1000 தடவை 9 வந்தா இதுல வாசிக்கிட்டோம்னா மில்லியனா ட்ரில்லியனா எல்லாத்தையும் தாண்டி போகுங்க. சரியா? மிக 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 பெரிய ஒரு இலக்கம். சோ மிகப்பெரிய இலக்கங்களை தான் நாம முடிவிலின்னு சொல்லுவோம். சொல்றது பூஜ்ஜியம் யாரு? மிக 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 சிறிய பருமன். முடிவிலி யாரு? மிக 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 பெரிய பருமன். இப்ப யோசித்து பாருங்க,
நான் இரண்டு பாருங்க எப்படி ஆன்சர் வர போகுது. இரண்டு நாம ஒன்றால பிரிக்கும். பிரிச்சா என்ன வரும்? இரண்ட ஒன்றால பிரிச்சா வீட்டுல ரெண்டுன்னு சொல்லுவோம். இரண்டு தசம் ஒன்றால பிரிச்சா என்ன வரும்? இரண்டு தசம் ஒன்றால பிரிச்சா என்ன வர போகுது? இரண்டு தசம் ஒன்றால பிரிச்சா சிலருக்காக டவுட் ஆகிருக்கு. சில ஆரம்பத்தில் அப்படி வருது. தெரியாது 20 இல்லையா? 20 இங்க இருக்கிற தசத்தை இங்க கொண்டு வந்தா இங்க 0 வரும். அப்ப 20. ரைட்? இரண்டு தசம் சைபர் ஒன்றால பிரிச்சா என்ன வரும்? 200 வருமா இல்லையா? இரண்டு தசம் சைபர் சைபர் ஒன்றால பிரிச்சா 2000. இப்ப யோசித்து பாருங்க. நாம இரண்டுங்கிற இலக்கத்தை பிரிக்கிறோம். ஒன்றால தசம் ஒன்றால தசம் சைபர் ஒன்றால பிரிச்சுட்டு போனதானே. இப்ப யோசித்து பாருங்க. கீழுக்கு வார இலக்கம், அதாவது ஏதாவது பிரிக்கிறோமோ அந்த இலக்கம், கீழுக்கு வார இலக்கம், கீழுக்கு வார இந்த இலக்கமான இந்த எண் பருமன் சிறிதாக 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 நமக்கு விடையா வார பருமன் பெரிதாகி கொண்டு போகும் இல்லையா? கீழுக்கு வார இலக்கம் சிறிதாகும் போது நமக்கு விடையா வார பருமன் என்ன செய்து போகுது? பெருசாகி கொண்டு போகும். இது நீங்க பார்க்கலாமா இல்லையா? எல்லாம் பாருங்க. சிறிதாக 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 விடையா வார பருமன் பெருசாகி 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 போகும். இப்ப இரண்டு கீழுக்கு வார இலக்கம் சிறிதாக சிறிதாக விடையா வார இலக்கம் பெரிதாகி பெரிதாகி போகுதானே. அப்ப இரண்டு மிக 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 சிறிய இலக்கத்தால பிரிக்கிறோம். பிரிச்சா என்ன வரும்? கீழுக்கு வார இலக்கம் சிறிதாக சிறிதாக விடையா வார இலக்கம் பெரிதாக பெரிதாக போகுதா? கீழுக்கு வார இலக்கம் மிக 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 சிறிசா இருந்தா விடையா வார இலக்கம் மிக 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 எப்படி வரும்? பெருசா வரும். அதான் முடிவு. கீழுக்கு வார இலக்கம் மிக மிக சிறிசா இருந்தா விடையா வார இலக்கம் மிக 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 பெருசா இருக்கும். ஐடியா. ஆக இரண்ட பூஜ்ஜியத்தால் பிரிச்சா என்ன வரும்? முடிவு வரும். சரியா? போயிட்டு புரிஞ்சு போடுது. அப்ப ஒரு இலக்கத்தை பூஜ்ஜியத்தால் பிரிச்சா என்ன? முடிவு. அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? பூஜ்ஜியம் தான் என்ன, முடிவுனா என்னங்கிற கேள்விகளை முதல் கேட்கிறோம். பூஜ்ஜியம் என்னன்னு நமக்கு தெரியும், முடிவு என்னன்னு நமக்கு தெரியுமா இருந்தால் இது ரெண்டை யோசித்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு இலக்கத்தை பிரிக்கிற பருவம் என் பருவம், பிரிக்கப்படுற பருவம் சிறிதா, பிரிக்கப்படுற இலக்கம் கீழுக்கு வாரது சின்னனாக சின்னனாக விடையா வாரது பெருசாகி கொண்டு போறதை பார்க்கணும். அப்ப கீழுக்கு வாரது ரொம்ப 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 சின்னனா இருந்தா, அதாவது பூஜ்ஜியமா இருந்தா, விடையா வாரது ரொம்ப 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 பெருசா. அப்ப பூஜ்ஜியத்தை முடியும். விளங்குதா? அடுத்த விஷயம், ஒரு இலக்கத்தை உதாரணம் 5 முடிவெளியால் பிரிச்சா என்ன? இப்ப நீங்க சொல்லுவாங்க, ஒரு இலக்கத்தை முடிவெளியால் பிரிச்சா என்ன? எஸ், நிறைய பேர் சரியான விடைகளை சொல்றாங்க. ஒரு இலக்கத்தை முடிவெளியால பிரிச்சா, இதை வச்சு யோசிச்சு பாருங்க. இப்ப நான் அதே கதையை கழிச்சு பாருங்க. 5 ஒன்றால பிரிச்சா 5, 5 10ஆல பிரிச்சா தசம் 5, 5 100ஆல பிரிச்சா தசம் 0.5, 5 1000ஆல பிரிச்சா தசம் 0.05. வருமா இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க. கீழுக்கு வார பருமன் பெரிதாக பெரிதாக விடையாக வார பருமன் சிறிதாகி சிறிதாகி போகும். எனவே கீழுக்கு வார பருமன் மிக 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 பெரிதா இருந்தால் விடையா வார பருமன் மிக 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 சிறிதாகி. ஒரு இலக்கத்தை முடிவெளியாக பிரிச்சவிட்டால் பூஜ்ஜியம். விளங்குற காரணம் இது ரெண்டுமே உங்களுக்கு மிக மிக அவசியமான விடைகள். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 2 பாயிண்டை நோட் பண்ணுங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா நோட்ஸ் மாதிரி எழுத மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு தியரி, என்ன இல்லை, இது வந்து பிசிக்ஸுக்கான தியரி இல்லை. ரைட்? அப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சில மெத்ஸை வந்து நான் உங்களுக்கு என்ன செய்ய ஞாபகப்படுத்து. அதுக்கு பிறகு இந்த மெத்ஸ் ஃபார் பிசிக்ஸ் இந்த தலைப்புக்குள்ளேயே நாம சில தலைப்புகள் போட்டு படிப்போம். இதுக்குள்ளேயே நம்ம சின்ன சின்ன தலைப்புகள் போட்டு படிக்கத்தான் போறோம். அதுக்கு முதல் நீங்க சும்மா மேலோட்டமா தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விடயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க.
ரைட்? அதே போல இதுல எது பிரச்சனைகள் இருந்தால் நீங்க அதை தெரியப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இது ரெண்டையும் நீங்க நோட் பண்ணுங்க. இதுக்கு காரணம் என்னன்னு தேவைன்னு நீங்க ஃபீல் பண்ணா இதை நோட் பண்ணுங்க. நான் வந்துட்டு இதைத்தான் நீங்க எழுதுங்கன்னு நான் சொல்லல. இது வந்து பயாலஜி, இதை மறுபடியும் சொல்றேன். இது பிசிக்ஸ். இது வந்துட்டு நீங்க விளங்குற பாடம், நீங்க எழுதி பாடமாக்குற பாடம், கிளாஸ்ல படிக்கிற பாடம், வீட்டை குந்திலிருந்து பாடமாக்கி படிக்கிற பாடம். ஸோ என்ன காரணம், இது அதனுடைய காரணம் இந்த அறிக்குது. தேவையான விடயத்தை நோட் பண்ணுங்க. ஏதும் இது இல்லை, ஏதும் டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருக்கிறாங்க கேளுங்க. அடுத்து நீங்க எழுத்துக்கள் வேகமா எழுதி கொண்டிருக்கணும். இப்ப நீங்க புது புது கோப்பியில் எழுதுவீங்க, வடிவா எழுதுவீங்க, அப்படித்தானே? கொஞ்சம் காலத்துல கொஞ்சம் பேர் எழுத்து அப்படியே மாறி போயிடும். சில பேர் எப்பயுமே வடிவா எழுதுவீங்க. நீங்க வடிவா எழுதுங்க, அது ஓகே தான். ஆனா அதுக்கு கூட ப்ரையாரிட்டி கொடுக்க வேணாம். வேகமா எழுதுறதுக்கும் படிப்பிக்க அவதானிக்கிறதுக்கு தான் நீங்க கூட ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா அப்படியெல்லாம் கிளாஸ்ல சில பேர் பாக்குறது, கிளாஸ்ல வந்து சில பேர் எழுத்து ரொம்ப வடிவாடி பிசிக்ஸ் நோட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, அவங்க கொப்பி எடுத்து பார்த்தோம்னா அப்படி இருக்கும். மார்க்ஸ் எடுத்து பார்த்தோம்னா மாறி இருக்கும். ரைட்? ரொம்ப லோவான மார்க்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, படிப்பிச்சுட்டு இருக்கக்குள்ள ஒயிட் போர்டை பார்த்து பார்த்து எழுதிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் இருப்பான். அதுவும் நான் பெரும்பாலும் சொல்ற அது தான். பிசிக்ஸ்ல அவன் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருப்பான். பெரும்பாலான கேஸ் சொல்லுது. எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்குது, விதிவிலக்கு இருக்குது. பெரும்பாலும் சரியா எழுத பிசிக்ஸை படிப்பிக்கக்குள்ள சரியா ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அவதானிப்பான். ஆனா கொப்பியில நோட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா விஷயம் இருக்கும். ஆனா நாம எதிர்பார்க்கிற மாதிரி என்ன வட்டிவா எழுதி கொண்டுலாம் இருக்க மாட்டோம். ஏன்னா அவன் அதுக்கு கூட டைம் செலவு செய்ய மாட்டான். ஸோ நீங்க மெயினா செய்ய வேண்டிய விஷயம் எப்பயுமே கிளாஸ்ல படிப்பிக்கக்குள்ள அவதானிங்க. ரைட்? எழுதுறதுல கூட ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அழகா எழுதுறதுல சில பேர் பிசிக்ஸ் பாடத்தை அழகா எழுதிதான் படிப்பாங்க. அது இல்லை மேட்டர். அதை வச்சு ஒன்றும் செய்ய ஏறலாம். அது நீங்க உணர்வீங்க. போக உணர்வீங்க சில விஷயங்கள். சரியானே? ஸோ எழுதுங்க, விஷயத்த எழுதிங்க சரி, ஃபாஸ்டா எழுதிங்க சரி, அப்பதான் ஃபாஸ்டாகவும் போகலாம். சரியா? சரியா? ஓகே. அப்ப ஏன் பூச்சியத்தால பிரிச்சா முடிவிலி, ஒரு இலக்கத்தை முடிவிலியால் பிரிச்சா பூச்சியம் அப்படிங்கிற விடயங்களை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அப்ப பூச்சியம்டா என்ன, முடிவிலிடா என்ன? பூச்சியம்ங்கிறது மிக 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 சிறிய பருமனை ரீப்ரசன்ட் பண்ணுது. முடிவிலிங்கிறத மிக 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 பெரிய பருமனாக சொல்லுது. சரியான? அந்த வகையில ஒரு இலக்கத்தை பிரிக்கக்குள்ள கீழுக்கு வார பருமன் சிறிதாக சிறிதாக விடையா வார பருமன் பெரிதாகி கொண்டு போகும் என்றால், ஒரு இலக்கத்தை மிக 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 சிறிய இலக்கத்தால் பிரித்தால் விடையா வார பருமன் மிக மிக பெரிதாகிக்கும். அதே மாதிரி ஒரு இலக்கத்தை பிரிக்கக்குள்ள பிரிக்கப்படுகின்ற இலக்கம் கீழுக்கு வார இலக்கம் பெரிதாக பெரிதாக விடையா வார இலக்கம் சிறிதாகி கொண்டு போகும். கீழுக்கு வார இலக்கம் மிக 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 பெரிசா இருந்தா விடையா வார இலக்கம் மிக மிக சிறிதா இருக்கும். சரியா? இவ்வளவுதான் இருக்கக்கூடிய விஷயங்கள். ரைட். இப்ப நாம அடுத்த ஒரு கோயிலுக்கு வருவோம். உதாரணமா நான்கின் பூஜ்ஜியமாம் அடுக்கு ஒரு இலக்கம் 4, 4 பூஜ்ஜியமாம் அடுக்கு எண். எல்லாருமே விட சொல்லுவீங்க இல்லையா? என்ன அதே பிள்ளையானுடைய வருவது 4 ஒரு இலக்கத்துல பூஜ்ஜியமாம் அடுக்கு என்ன அழைக்கும்? கொண்டாடிக்கும். தெரியும். கேள்வி இல்லை. இந்த கேள்வி என்னடா ஏன் ஒன்று? இந்த கேள்வி என்னடா ஏன் ஒன்று? இந்த கேள்வி எனக்கிட்ட எனக்கு படிப்பிய சேர் வந்துட்டு கேட்ட கேள்வி. இப்ப இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. நாங்க பிசிக்ஸ்ல வந்துக்கிட்டு அதாவது அவங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிற பாடம் படிப்பிச்சிருக்க ஒரு கேள்வி நான் செய்யறேன். செஞ்ச உடனே எனக்கு விட வந்துட்டு இதே மாதிரி ஒரு 4.0 ஏதோ ஒன்று விட 4.0 ஒன்று வந்துச்சு. அவ என்ன விடன்னு நான் 1 சேர்ன்னு சொன்னேன். அப்ப சேர எழுப்பி என்ன விடன்னு கேட்டாங்க திருப்பியும் 1.
எப்படி ஒன்று இந்த 4 வருது அதில் ஒன்றுன்னு சொன்னேன். இப்போ கேட்டாரு ஏன் 4 ஒன்றுன்னு சொல்லு திடீர்னு கேட்டுட்டாரு கிளாஸ்ல வச்சு, அது மறக்க இல்லாதனால ரைட். அந்த டைம்ல அதுக்கு ஒரு ஐடியா வந்ததே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு விஷயத்தை கேட்கக்குள்ள ஐடியா அவங்களுக்கு எடுக்கிற உண்மையான கிடையாது, ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. ஸோ 4 ஏன் 1 ரைட். ஸோ விடைகள் வந்திருக்குது. ஏன் 1 என்றால் 4 எப்படி உண்டாகும் என்ன நிறுவல் ரொம்ப சிம்பிளா டீல் பண்ணலாம். என்ன பாருங்க, 4 பிரிச்சா என்ன வரும்? 4 பிரிச்சா 1 வரும். 4 பிரிச்சா 1 தானே ரைட். 4 பிரிக்கிறதானே இந்த 4க்கு மேல 1ஆம் அடுக்கு இருக்கு. இந்த 4க்கு மேலேயும் முதலாவது அடுக்கு இருக்கு, 1ஆம் அடுக்கு இருக்கு. இருக்கிறா இல்லையா? இருக்கிறாங்க தெரியும். உங்களுக்கு தெரியும் 2 இலக்கங்களை நம்ம பிரிக்கிறதுல அடிகள் சமனாக இருந்தால் அடுக்குகள் கழிப்படும். எனவே 4 பிரிக்கிறதால் இந்த 4 அடுக்கு 1 இந்த 1 கழிப்படும். இப்படி வரும். இப்ப பாத்தீங்கன்னா 4 1 சய 1 அப்ப என்ன வரும்? 0. சோ 4 என்ன? 1. சோ ஒரு இலக்கத்துல 0 அவருக்கு 1. இதான் புரிய காரணம். சரியா? இப்ப நான் ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா இது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஏன் அதை சொல்றேன்னால் பொதுவா நமக்கு ஒரு கேள்விக்கு ஐடியா வரணுமானால் நாம வேகமா ஐடியா இருக்கிறதால் நாம கூடுதலா நம்மளோட மூளையை அதுக்கு பழக்கப்படுத்து, திங்க் பண்றதுக்கு பழக்கப்படுத்து. எந்த அளவுக்கு நம்ம திங்க் பண்றதுக்கு பழக்கப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வேகமா ஐடியா இருக்கும். ஏன்னா பிசிக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் சப்ஜெக்ட். சரியா? நல்லா யோசித்து ஃபாஸ்டா விளைவிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அது. அப்ப இதுக்கு மெயின் பிராக்டிஸ் என்னன்னா சும்மா படிப்பிட்டு எழுதி போற பிராக்டிஸ் இல்லை. நீங்க திங்க் பண்ண பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த பிராக்டிஸ் உங்களுக்குள்ள வரும். சரியா? அப்ப திங்க் பண்ண எப்படி பிராக்டிஸ் பண்ற? அதுக்கு நீங்க திங்க் பண்ண மாற்றப்படக்கூடாது. உதாரணமா ஒரு கேள்வியை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு கேள்வியை செய்யப்படும். சில பேர் எழுதிப்பாங்க இந்த மெட்ஸ்ல சில குயிஸ் பொதுவான சில கேள்விகள் வரும், ஐபி கேள்விகள் வந்த உடனே விடாது தெரியுமா? கேள்வியை பார்த்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கிற கொஞ்சம் நேரம் எப்படி பார்க்கறது வருவது இல்லை. என்ன விடண்டு இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா என்ன விடண்டு கேட்கறதுல நம்ம காட்டுற ஆர்வத்தை விட விடையை நம்ம கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் காட்டுறோம். அதாவது ஒரு கேள்வியை எடுத்து நீங்க ஒரு நாள் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்க அந்த கேள்வியை தொடர்ச்சியா யோசிக்க உங்களோட பிரைன் என்ன செய்யணும்? உங்களோட பிரைன் செல்ஸ் திங்க் பண்றதுக்கு பல சும்மா இது ஒரு ரீசர்ச்சா, இது கூட ஒரு ரீசர்ச். எப்படின்னா நான் சரி எக்ஸாக்டாவே அந்த ரீசர்ச் சொல்றேன். என்னன்னு சொல்லு, வயசு போனாக்கள் இல்லையா, வயசு போனாக்களுக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்றேன்? வயசு போயிட்டு அவருக்கு ஒன்று விளங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா வயசு போனாக்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. சோ நம்ம நாட்டுல இருக்கிற பெரும்பாலான பொலிட்டீஷியன்ஸ் வயசு போனாக்கள். ஆனா பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. தங்களோட தேவையை நிறைவேற்றிக் கொள்றதுல பயங்கரமா இன்டெலெக்சுவலா திங்க் பண்ணுவாங்க. சரியா? இன்டெலெக்சுவல்ஸா இருப்பாங்க. சோ அது எப்படி சாத்தியப்பட்டு நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு வயசு போன ஒரு ஆள் சரியா திங்க் பண்றாரு இல்லை, அவருக்கு ஒண்ணு விளங்குது இல்லைன்னு சொல்றோம். அதே டைம்ல ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியன் அவ்வளவு வயசு போய் பயங்கரமாக திங்க் பண்றாங்க, பிஹேவ் பண்றாங்க. எப்படி அது எப்படி பாசிபிள் ஆகுது? என்ன காரணம்னா சில பேர் ரிட்டையர் ஆகின உடனே அவங்களுக்கு ஒரு வேலையும் இருக்காது. அவங்க வேலை என்ன? சாப்பிடுறது, குளியில பாத்தீங்கன்னா பேர குளியில விளையாடுறது அப்படி இருக்கு. ஸோ அந்த பிரைன் என்ன செய்ய ஆரம்பிக்குது என்றால் அந்த பிரைன் செல்ஸ் ஆக்டிவ் இல்லாம போகும். அந்த பிரைன் செல்ஸ் ஆக்டிவ் இல்லாம போகும். அவங்க திங்க் பண்ண சும்மா நோமலான யூஸ்வலான வேர்க்ல இருப்பாங்க. இதனால அந்த செல்ஸ் ஒரு வகையான டீஆக்டிவேஷனுக்குள்ள போகும், டீஆக்டிவேட் ஆகும். எனவே காலப்போக்கில் அவங்களுக்கான அந்த சிந்தனை திறன் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் இப்படின்னு சொல்லி ஒரு ரீசர்ச் சொல்லி. அதே இப்ப பொலிட்டீஷியன் இருக்கீங்கன்னா அவங்க ரிட்டையரே இல்லை இல்லையா? பொலிட்டீஷியன் ரிட்டையர் ஆகுறதே இல்லை. அப்ப அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா அவங்களுக்கு சதா ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏதோ நல்லதா கெட்டதை ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவனுக்கு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கு. அதால அவனுடைய பிரைன்ல செல்ஸ் ஆக்டிவ்ல இருக்குன்னு சொல்லி ரீசர்ச். அதால சில வயசு போன ஆட்களை பத்தி அவங்களுக்கு சொல்யூஷன் என்ன சொல்றாங்க? ரிட்டையர் ஆகிட்டு வராங்க. எல்லாரும் பொலிட்டீஷியன் அடிக்க போறது இல்லை,
ரிட்டையர் ஆகிட்டார். அப்ப இவர் பிரைன் வந்து எப்படி ஆக்டிவா அவர் வச்சுக்கொள்ளணுங்கிறதுக்கு அந்த ரீசெட்ல என்ன சொல்றாங்கன்னா யூ ஹேவ் டு ரீட்னு சொல்றாங்க. நீங்க வந்து அதிகமா வாசிங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி புதிய லாங்குவேஜ் வந்துட்டு படிங்கன்னு சொல்றாங்க. புதிய மொழிகளை படிங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உங்களோட பிரைனை வந்து ஆக்டிவ் ஆகும்னு சொல்லி அந்த வயது போன ஆட்களோட பிரைன் செல்ஸ் வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகிறதுக்கு சொல்யூஷன் சொல்றாங்க. என்ன ரீட் பண்றது, அதே வந்து புதிய லாங்குவேஜ் புதிய மொழிகளை வந்துட்டு படிக்கிறது, கற்றுக்கொள்வது. விளங்குதா? ஸோ பிரைனை வந்துட்டு நாம் என்ன செய்யலாம், நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ அதை நாம படிச்ச மாதிரி இருந்தாலே நாம அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுல ஒரு விஷயம் தான் இருந்தா ஒரு கேள்வி நீங்க ஃபீல் பண்ணி பிசிக்ஸ்ல ஆகப்பெரிய பிரச்சனை. பிசிக்ஸ்ல ஆகப்பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னு தெரியுமா? நீங்க ஒரு கேள்வியை ஃபேஸ் பண்ணப்போ ஐடியா வராது. கேள்விங்க நீங்க சொல்றீங்க ஐடியா வர மாட்டேங்குது. அந்த ஆகப்பெரிய பிரச்சனைக்கு மெயின் காரணம் நாம திங்க் பண்ணி பழக்கின அளவு காணாது. ரைட்? ஸோ நீங்க மெயினா செய்ய வேண்டிய ஒரு வேலை இருந்தால் எந்த ஒரு கேள்வியை நீங்க இப்ப நீங்க பேச ஒரு விஷயம் இல்லையே, சில விஷயம் தான் நான் சொல்றேன். எந்த ஒரு கேள்வியை நீங்க செய்யக்குள்ளையும் அதுக்கு நீங்க எடுத்தெடுப்புல விடைய பார்க்காதீங்க. ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ண நம்மளோட செல்ஸ் வந்துட்டு நல்ல ஆக்டிவா இருக்கு. கஷ்டமா தான் சில பேருக்கு திங்க் பண்றது மாற்றிருக்காங்க இல்லையா? திங்க் பண்றது சரியான ஒரு என்ன சொல்றது, யோசிக்கிறதுக்கு மாற்றிப்படுற சொசைட்டி தான். நம்ம யோசிக்கிறதுக்கு மாற்றிப்படுறதானே நம்ம எப்படியான பொலிட்டீஷியன்ஸை வந்து செலக்ட் பண்ணுறோம். அதுவே ஒரு அடையாளம். பொதுவாக ஜென்ரலான பப்ளிக்ல வந்துட்டு திங்கிங் பவர் வந்துட்டு ரொம்ப குறைவு. ஏன்னா யோசிக்கிறது இந்த சமூகத்துக்கு மாற்றி. யோசிக்கணும், திங்க் பண்ணு. அப்ப ஒரு கேள்வி எடுக்கிறீங்கன்னா நீங்க கூட திங்க் பண்ணி கேள்வி அணுகிறதுக்குள்ள பிசிக்ஸும் சரி, ஒரு கேள்விக்கு நீங்க ஐடியாவும் சரி உங்களுக்கு பக்காவா கிளியரா வந்து சேரும். அது நீங்க செய்ய வேண்டியது. அது என்ன வேலை நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? நம்ம படிப்பீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நீங்க திங்க் பண்றதுக்கு தேவையான தகவல்களை தருவேன். அதான் எந்த ரோல் படிப்பிக்கக்குள்ள ஒரு தியரியை வந்துட்டு எந்த அளவுக்கு ஆழமாக உங்களுக்கு சொல்ல இயலுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லுவேன். அதை வச்சு திங்க் பண்ணி அதை நீங்க விளங்கிக் கொள்ள நீங்க முயற்சி செய்யணும். அதுல இருந்து கேள்விகளை பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. அப்படி கேள்விகள் செய்யக்குள்ள விடையை நோக்கி போகாம, விடையை வந்துட்டு உடனே பார்க்காம அந்த கேள்விக்காக பல மணி நேரங்களை நீங்க ஒதுக்குங்க. யோசிக்கிறது, சாப்பிடக்குள்ளையும் சரி, பாத்ரூம்ல போகக்குள்ளையும் சரி, தூங்கக்குள்ளையும் சரி, உங்களுக்கு அந்த யோசிக்கிறது இந்த கேள்வி இப்படி செய்யலாமா உங்களை அறியாம அந்த கேள்விக்கு விட வருவதோ இல்லையோ உங்களோட மூளை வந்துட்டு பழக்கப்படும், திங்க் பண்ணும். சரியா? இது முக்கியமான ஒரு விடயமா நீங்க இனி வரும் காலங்களில் கடைபிடிங்க. திங்க் பண்றதுக்கு மாற்றப்படாதீங்க. சரியா? சோ எனக்கு வந்துட்டு இந்த நாளின் பூச்சியம் ஒன்றுன்னு சொல்லி, நாளின் பூச்சியம் ஒன்று ஏன்னு சொல்லி திடீர்னு என்ன சேர் வந்துட்டு என்ன கேட்ட உடனே அவ்வளவு பேருக்குள்ள நான் நிற்கிறேன். விட சொன்ன ஒரு தப்பாங்கமா இருக்கிறேன். என்ன விடல்கள் நான் விடைய சொன்னேன். விடைய சொன்ன உடனே அது விட என்ன நாளின் பூச்சியம் ஒன்று ஏன்னு கேட்டுட்டாருங்களா திடீர்னு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விடைய சொன்னது ஒரு தப்பா போன மாதிரி போடுறேன். இருந்தாலும் நானே எதிர்பார்க்கல அந்த கணத்துல அந்த இடத்துல எனக்கு வந்து அந்த ஐடியா வரும். அப்ப நான் உடனே சொன்னேன், 4 பிரிஞ்சா சார் 1 வரும். அப்ப அந்த அடுப்பு வந்து நேரத்துக்கு போனீங்கன்னா மைனஸ் 1. அப்ப 4.1 அவை 4.1 புரிய காரணம் இதான் சொல்லி சொல்லிட்டு ரைட். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அது வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட ஏதோ பெரிய திறமை அப்படியெல்லாம் இல்லை. அப்படி சொல்லி அப்படியெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னால் எனக்கிட்ட இருந்த ஒரு நல்ல பழக்கங்கள் ஒன்று, நான் ஒரு கேள்வி என்ன செய்ய மாட்டேன் தான் எடுத்தெடுப்புல விட வரணும் ஒரு இடத்தை பிரட்டி பார்க்க மாட்டேன். விட வரணும் ஒரு ஆட்டை கேட்க மாட்டேன். நான் டைம் எடுப்பேன். ஒரு நல்ல டீப்பான கேள்வினா மேக்சிமம் இன்ட்ரெஸ்டா நான் சொல்ல டைம் எடுப்பேன். வீட்டுல வந்துட்டு ஒரு சுவர்ல திரி வச்சு போட்டு அந்த கேள்வியை பார்த்துட்டு இருக்குது. எப்படி செய்யலாம்னு பல மணி நேரங்கள்லாம் யோசிச்சிருக்கு. அது எனக்கு நான் நினைக்கிற மாதிரி எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரயோசனமா இருக்கு. அந்த ஃபாஸ்ட் ஐடியா இருக்கிறதுக்கு அப்படியான சில விடயங்கள் எனக்கு உதவி. மெயின் விஷயம் என்னன்னா ரைட், நம்ம வந்து கட்டாயம் என்ன செய்யணும், திங்க் பண்றதுக்கு மாற்றப்படாம படிக்கணும். சரியா? இதை நீங்க கட்டாயம் கடைபிடிச்சு கொள்ளுங்க. ரைட். இப்ப நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ள வரும். அப்ப நாளின் பூஜ்ஜியம் என்ன ஒன்றுன்னு சொல்றேன். இப்ப பார்ப்போமே, பூஜ்ஜியத்தை முடிவிலியால பெருக்கினா நாம ஏற்கனவே 2 படிச்சோம். 2 பூஜ்ஜியத்தால பிரிச்சா முடிவிலி, 5 முடிவிலியால பிரிச்சா பூஜ்ஜியம். 2 உதாரணம் சொல்லும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், பூஜ்ஜியத்தை முடிவிலியால பிரிக்கிறேன். அப்படி பூஜ்ஜியத்தை முடிவிலியால பிரிக்கிறேன்.
சரியா? பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பிரிக்கினா ஏன் வரும், என்ன வரும் சொல்லு. பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பிரிக்கினா என்ன வரும் பார்க்கறதுக்கு நாம் இங்க வருவோம். நாம் எடுத்த விடைக்கு வருவோம். 2 பூஜ்ஜியம் முடிவிலி. அப்ப 2 சமன் என்னன்னு வரும். இந்த பூஜ்ஜியம் அங்கால போனா பூஜ்ஜியம் தர முடிவிலி. அப்படிதான் இந்த பூஜ்ஜியம் பெரும்படும் தானே தெரியும். சோ பூஜ்ஜியம் தர முடிவிலியாக, பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பிரிக்கிறான் 2. சரியா பிள்ளையா? சரி, பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பிரிக்கிறான் 2. ஒரு ஆள் பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பிரிக்கிறான் 2. இந்த இது எவிடன்ஸ்ங்க. சரியா? எக்ஸெப்ட் பண்ண தானே வேண்டாம். ஓகே, அது ப்ரூஃப் தானே. உடனே ஒரு ஆள் சொல்றாரு வெயிட் 5 முடிவிலியாக பிரிச்சாங்க 0. அப்ப அவர் சொல்றாரு இந்த முடிவிலியாக போனா பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பிரிக்கிறான் 5. இது உண்மையாக இருந்தாங்க இல்லையா? ரைட். அப்ப அவரும் சரி. அப்ப பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பிரிக்கிறார் 2ன்னு சொல்லலாம். பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பிரிக்கிறார் 5ன்னு சொல்லலாம். 2 வரலாம், வரலாங்க சொல்லாத நாம. இப்ப உடனே இன்னொரு ஆள் வாரா 8 பூஜ்ஜியத்தால பிரிச்சா நடந்திருப்பார். என்ன வரும்? ஒரு இலக்கத்தை பூஜ்ஜியத்தால பிரிச்சா முடிவிலி வரும். அப்ப 8 சமன் என்ன? பூஜ்ஜியம் தான முடிவிலி. அப்ப பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பிரிக்கிற 8 வரும். இது உண்மையாவே தானே. சோ பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பிரிக்கிற என்ன வரும்? பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பிரிக்கினா ஒரு பருமன் வரும். அது என்ன பருமன் நாம சொல்ல. அதான் கூட இந்த இடத்துல ஒரு பருமன் வரும், ஒரு இலக்கம் வரும். அது என்ன இலக்கம் நாம சொல்ல. அது 2 அடிக்கலாம், 5 அடிக்கலாம், 8 அடிக்கலாம், 10 அடிக்கலாம், 20 அடிக்கலாம், 15 அடிக்கலாம், மேபி எந்த இலக்கமும் இருக்கலாம். எனவே பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பெருக்கினா வாரது ஒரு எண் பருமனா இருக்கும். ஆனா என்ன பருமன் சொல்ல முடியாதா? அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க என்றால் அது அன்டிஃபைன்ட் வேரியபிள். எப்படி வரையறுக்க முடியாத ஒரு கணியம். அதனால அதை நாம தேரா கணியம் சொல்லுவோம். அதை நாம என்ன சொல்லுவோம்? தேரா கணியம். சோ பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பிரிக்கிற என்ன வரும்? தேரா கணியம் வரும். தேரா கணியம் தான். தேரா கணியம் அப்படின்னு அது ஒரு நம்பர், அது ஒரு இலக்கம் அடிக்கும். ஆனா அந்த இலக்கம் என்ன அடிக்கும் நாம சொல்ல. அது 1 அடிக்கலாம், 2 அடிக்கலாம், 5 அடிக்கலாம், 8 அடிக்கலாம், ஏதாவது அடிக்கலாம். ஒரு இலக்கம் வரும், அது மட்டும் நம்ம சொல்லலாம். சோ அதை நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பிரிக்கலாம், அதை தேரா கணியம் சொல்லுவோம். புரிஞ்சு கொள்றீங்க வித்தியாசம் என்னது? ஏனுங்கிறதோட நீங்க என்ன செய்யணும், அது புரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, நம்ம பூஜ்ஜியத்தை முடிவிலியாக பிரிக்கலாம் தேரா கணியம். காரணம் இல்லாத ஏன்னா பூஜ்ஜியத்தை 5 முடிவு ரைடானே இன்னொரு விஷயம் உடனே யோசிச்சு பாருங்க. ரைட். சோ இந்த மூணுமே இப்ப நான் இப்ப சொல்லித்தர இந்த மூணுமே உங்களுக்கு போதுமானது. இந்த முடிவிலி பூஜ்ஜியம் சம்பந்தமான ஏரியாவில் ஏன்னா நீங்க என்ன செய்யறதுனா பெரிய அளவுல செய்தவரை பிரச்சனை இன்னும் நிறைய கேள்விகள் வரும். ரைட். நான் அந்த அளவுக்கு வரவேற்கல. ஏன்னா அது அதனால கூட நீங்க இதை பத்தி பேசுற மாதிரி இருந்தா நீங்க நெட்ஸ் படிக்கிறாங்களா இருக்கிறது. கம்பைன் நெட்ஸ்ல நீங்க என்ன செய்யலாம், இப்படியான விஷயங்களை கூட படிக்கலாம், நெட்ஸ் படிக்கிறார்கள். சோ நமக்கு பிசிக்ஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வரும். இது பிசிக்ஸுக்கு தேவைப்படுங்கிறதால நான் சொல்றேன். இதெல்லாம் அடிக்குதா பிசிக்ஸுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டிங்கிற பாடத்துல சில பேருக்கு ஒரு டவுட் வரும். அந்த டவுட் வரக்குள்ள அவங்களுக்கு நான் விளங்கப்படுத்த இதைத்தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப பிசிக்ஸ்ல ஒரு இடத்துல இது அப்ளை ஆகும். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு அப்ளை ஆகுமான்னு சொல்லி. இப்போ பூஜ்ஜியத்தை முடிவிலியாக அப்படின்னா தேராக்கடைய பிசிக்ஸ்ல சில பேருக்கு வர டவுட்டை விளங்கப்படுத்தக்குள்ள நான் இதை உங்களுக்கு நீங்களே கேட்பீங்க. சில பேர் எலக்ட்ரிசிட்டிங்கிற பாடம் பிசிக்ஸ்ல எப்படி பின்னுக்கு வர ஒரு சப்ஜெக்ட் அந்த யூனிட் படிப்பிக்கக்குள்ள சில வேலையில சில ஒரு டவுட் வந்து கேட்பீங்க. அதை விளங்கப்படுத்த நாம இதைத்தான் யூஸ் பண்ணுவோம். அது நாம டிஃபைன் பண்ண முடியாது. அதான் இந்த மெயின் விஷயம். நான் சொல்ல இயலாது 2 தான் வரும் 5 தான் வரும்னு சொல்லலாம். ஆனா ஒரு இலக்கம் வரும்னு சொல்லுவோம். சரியா? அதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா ரைட். இப்ப நாம அப்ப பேசிக்கா சில விஷயங்களை பேசிட்டோம். அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா பிசிக்ஸ் நமக்கு தேவைப்படுற இன்னும் ஒரு ஏரியா எழுவாய் மாற்றம் செய்யுது. ஸோ இது நீங்க ஓலவெளி ரொம்பவே நல்லாவே படிக்க ஒரு விடயம் இல்லையா? எழுவாய் மாற்றம். சோ எழுவாய் மாற்றம் தான் என்ன அப்படிங்கிறது, எழுவாய் மாற்றத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில கேள்விகளை நாம என்ன செய்ய போறோம், நாம கண்டுபிடிக்க போறோம். சில ஒரு சில கேள்விகளை நாம செய்ய போறோம். அதுல முதலாவது நாலாவது 5வதா ஏதோ அடுத்தடுத்த போயிட்டா எழுதி கொள்ளுங்களா. நம்ம தலைப்பு போட்டு இப்படிதான் படிப்போம்.
அடுத்த ஒரு விஷயமா எழுதி கொடுங்க. 2x plus 3y is equal 5. இப்ப நீங்க y-ஐ எழுவாய் மாற்றுக. நீங்க வந்து என்ன செய்யுங்க, y-ஐ எழுவாய் மாற்றம் செய்யுங்க. இது நமக்கு பிசிக்ஸ்ல வந்து ஒரு முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம், எழுவாய் மாற்றம். சில பேருக்கு அது மறந்திருக்கும். சரி, அதை ட்ரை பண்ணுங்க, செய்யலாம். நீங்க விடையை டைப் பண்ணி அனுப்ப தேவையில்லை, விளக்கிற தேவையில்லை. ஏதாவது ஒரு சிம்பிளான விஷயம் தானே. ஸோ விடை எடுங்க உடனே. டூ எக்ஸ் பிளஸ் 3y 5. என்ன வரும்? 2x plus 3y 5 னு சொல்றோம். ரைட்? சோ 2x அங்கால போனா 3y equal 2x அங்கால போனா minus 2x. So 3y equal 5 minus 2x. So y equal 5 minus 2x by 3. So y ஏ எழுவாய் மாற்றம் செய்யும். என்னதுடா? 2x plus 3y இருந்து y நாம என்ன செய்யணும்? எழுவாய் மாற்றம் செய்யணும். என்ன இருக்கிறேன்? 2x அங்கால கொண்டு போறேன் minus 2x. So 5 minus 2x. 3y தானே, அப்ப இந்த 3 இங்க இருக்கு, அதனால கொண்டு போனா பிரிப்படும். சோ இப்படி சரியா? ரைட். அடுத்த ஒரு உதாரணம். இதே கேள்விதான, எழுவாய் மாற்றத்துல தான் ஒரு கேள்வி. இப்ப y எழுவாய் மாற்றம் செய்யுங்க. 3x plus 5y square is equal 8. y ஐ எழுவாய் மாற்றுக. இது பிரச்சனை தான், நீங்க சொல்லிக்கணும். டவுட் எதுவும் இருந்தா கற்றுக்கொள்ளணும். எல்லாருமே ஓடவெல்ல படிக்கிற 10ஆம் ஆண்டுல வச்சிருக்கீங்க இல்லையா? கிரேட் 10லயே படிக்கிற விஷயம். எப்படி வரும்? 3x plus 5y square is equal 8. Where 5y square எடுத்தீங்கன்னா 3x அங்க போனா minus 3x வருமா இல்லையா? So 5y square 8 minus 3x. So y square என்னது வரும்? 8 minus 3x by 5 வருமா இல்லையா? இப்ப பாருங்க, y வர்க்கம் 8 சை 3x இங்க 5 தானே, இது நாம y வர்க்கத்தை கொண்டு வந்தோம். அப்ப y என்னது வரும்? சோ நல்லா பாருங்க, இத 3x அங்கால கொண்டு போறோம், -3x 5y வர்க்கம் 8 சை 3x ன்னு வந்துட்டா. அப்ப இந்த 5 இங்கால கொண்டு போறோம், 8 சை 3x ங்கிற 5 ன்னு வந்துட்டு. இது y வர்க்கம். சோ நம்ம y ஐ எழுவாய் மாற்றம் செய்யணும்னா y சமன் என்று தான் வரும், y ஈக்குவல் என்று தான் வரும். சோ y ஈக்குவல், இந்த வர்க்கம் அடுத்த பக்கம் போனா என்னையா மாறும்? வர்க்க மூலமாக மாறும். எனவே இந்த கோவைக்கு இந்த வர்க்கம் அங்கால கோவைக்குள்ள வர்க்க மூலம் வந்து சேரும். அப்ப வர்க்க மூலம் 8 சை 3x க்கு 5 வரும். அவ்வளவுதான். அப்படிதானே? அப்ப சின்ன ஒரு ஐடியா ஒன்றுதான், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி அந்த முழு கோவைக்கு வர்க்க மூலம் வரணுமா, அல்லது நீங்க எப்படி எழுதிருப்பீங்க? அல்லது y சமன் 8 சை 3x க்கு 5 அரையாம் அடுக்குன்னு எழுதி. இந்த வர்க்கம் அங்கால போன என்னையா மாறும்? அரையாம் அடுக்கா மாறும். இப்படி அல்லது இப்படி எழுதிருந்தா சரி, முழுமையா அதுக்கு அரையாம் அடுக்கு வரும். சரியா? இன்னொரு கேள்வி. இப்ப நான் தரப்போறது
பிசிக்ஸ்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு சமன்பாடு. இதெல்லாம் நாம ஒரு பிராக்டிஸா தந்த சமன்பாடு. இப்ப நான் பிசிக்ஸ்ல நீங்க படிக்கிற ஒரு சமன்பாடு எந்த அளவுக்குன்னா 3வது யூனிட் 3rd யூனிட்ல படிக்கிற ஒரு பிராக்டிக்கல். அந்த பிராக்டிக்கல்ல வர ஒரு சமன்பாடை நான் இப்ப தரப்போறேன். சரியா? இதை நீங்க எழுவாய் மாற்றம் செய்ய போறீங்க. t is t equal 2 pi root of L by G. இதான் சமன்பாடு. நீங்க L ஐ எழுவாய் மாற்றம் செய்யணும். L இந்த L ஐ நீங்க எழுவாய் மாற்றம் செய்ய பாப்போம். இந்த L ஐ நீங்க எழுவாய் மாற்றம் செய்யணும். இதுல எப்படி கேக்குறாங்க? வர்க்கத்துக்கு இங்க பக்கத்துல வர்க்கம் பிளஸ்ஸோ மைனஸ் வராதான்னு கேட்கறாங்க. சோ பொதுவா பிளஸ்ஸோ மைனஸ் வரும் தான். சரியா? நம்ம வந்து நமக்கு அது மெயின் டார்கெட் அது இல்ல. பிளஸ்ஸோ மைனஸ் வர்க்கம் இங்க வரக்குள்ள பிளஸ்ஸோ மைனஸ் வருமானு ஒரு கேள்வி ஒன்று வருது. எஸ் வரும் இல்லையா? அதுனா இருந்தாலும் நம்ம டார்கெட் பண்ணல. நம்ம மெயின் டார்கெட் வந்து சும்மா y எப்படி எழுதணுங்கிறதே மட்டும்தான். பிசிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நகரெல்லாம் போதும். ரைட்? எஸ். சரியான விடைகள் வந்து கொண்டிருக்குது. எப்படி செய்யற? கவனிங்க. சோ இந்த சமன்பாடு மறுபடியும் சொல்றேன், நமக்கு எங்க அப்ளை ஆகும்? பிசிக்ஸ்ல 3வது யூனிட்ல இந்த சமன்பாடு நமக்கு தேவைப்படும். இதை நாம அப்ளை பண்ணும். சோ எப்படி செய்யலாம்? இந்த எல்ல நம்ம எழுவாய் மாற்றம் செய்யணும். இதான நம்மளோட டார்கெட். எனவே t7 2 pi root of L இன்டு g ல முதல் இந்த 2 pi இங்கால கொண்டு வருவோமே. சோ t இன்டு 2 pi இதுதான் root of L by g. இது வருமா இல்லையா? சோ t by 2 pi root of L into g க்கு வரும். இப்போ இந்த ரூட்டை நாம இல்லாம செய்யும். எப்படி இல்லாம செய்யற? இங்க ரூட்னா என்ன? அரையாம் அடுக்கு. அப்ப இந்த ரூட் இங்க இந்த பக்கம் இல்ல இடப்பக்கம் எல்லாம் என்னையா மாறும்? வர்க்கமா மாறும். அதாவது வர்க்கம் இங்கால வந்தா வர்க்கமூலம் வரும் என்றால் வர்க்கமூலம் இங்கால வந்தா வர்க்கமா மாறும். ஆப்போசிட்ல வந்தா வர்க்கமா மாறும். அப்ப இது ஒரு வர்க்கமூலம் தான். இங்கால வரக்குள்ள இந்த கோவை முழுவதுக்கும் அது வர்க்கம் வரும். சரியா? அப்ப இது இங்க வந்து வர்க்கமா மாறும். சோ L இன்டு G. புரியுதா? இப்ப நாம இந்த G ஐ இங்க கொண்டு வருவோம். அதே நேரத்தில் இந்த வர்க்கத்தை பிரிச்சு எழுதலாம். T ஐ பிரிச்சு எழுதினா என்ன வரும்? T வர்க்கம்னு வரப்போகுது. 2 pi இதுல வர்க்கம் தானே. சோ 2ட வர்க்கம் என்ன? 4. பையிட வர்க்கம். சோ பை வர்க்கம். எப்படி வரும்? இதுதான் L இன்டு G. எனவே இதுல இருந்து L சமன் என்ன வரும்? இந்த G வந்தால் T வர்க்கம் G 4 pi ஸ்கொயர் வரும். சரியா? புரியுதா? பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை இல்லையா? பெரிய ஒரு மெட்டரே இல்லை. இதே மாதிரி இன்னொன்று சார் எழுவாய் மாற்றத்துல கடைசியா இன்னொரு எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம பிசிக்ஸுக்கு தேவையானது மட்டும்தான் படிக்க நான் எக்ஸ்ட்ராவெல்லாம் படிக்கிறது. ரைட்? அதே மாதிரி விட்டுட்டு படிக்க போறது. என்னென்ன பிசிக்ஸ் தேவையோ 11 யூனிட்ஸ் அதுல நம்ம படிச்சு போட்டா போதும். சோ T ஈக்குவல் அதே மாதிரி ஈக்குவேஷன் தான் 2 pi root of m into k. சோ இதுல k ஐ எழுவாய் மாற்றுக. நீங்க மாற்றிடுங்க. T
சமன் 2π ரூட் ஆஃப் m இன்டு k இருக்கு. சரியா? இப்போ நீங்க இதுல k யை வந்து இவ்வாறு மாற்றம் செய்யுங்க. சரியா? எப்படி வரும்? பாருங்க t சமன் 2π root of m into k. சோ நான் வழமையை போல இந்த 2π இங்க கொண்டு வருவோம் இல்லையா? கொண்டு வந்தால் t by 2π root of m by k. சோ இந்த ரூட்டை இங்க கொண்டு வந்தா ஸ்கொயரா மாற போகுது. அப்ப t by 2π square right m by k இப்படி வரும். சோ இதுல இருந்து k நாம கொண்டு வர போறோம். அதுக்கு முதல்ல இதை விரிச்சு எழுதினோம்னா t ஸ்கொயர் 4π ஸ்கொயர் தான் m by k. சோ இப்போ நாம k எழுதலாம். k சமன் இந்த 4π வர்க்கம் அங்கால வந்தால் 4π வர்க்கம் m. இந்த t வர்க்கம் அங்கால போனால் கீழுக்கு t வர்க்கம். சோ k equal 4π square m by t square வரும். புரியுதா? பிறகு செஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த வர்க்கம் மூலத்தை இங்க கொண்டு வர வர்க்கம் என்று வரும். பிறகு இந்த k யை நாம இதை விரிச்சு போட்டு இந்த k யை எழுவாய் மாற்றம் செய்கிறோம். டைரக்டா விட வந்து ரைட். அப்ப விலங்குல எழுவாய் மாற்றம் இது ஒரு பெரிய ஒரு மேகதை இல்லை இல்லையா? எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே படிச்ச ஒரு விடயம். சில பேருக்கு இது ஒரு விஷயமா இதை படிச்சீங்க கூட யோசிக்க தோணலாம். ரைட். ஓகே. இப்ப நாம அடுத்த ஒரு விடயத்துக்குள்ள போவோம். அடுத்த ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா நான் படிக்க போறேன். அடுத்து சொல்ல போனா அடுத்த ஒரு தலைப்பு சொல்லலாம். சோ நீங்க தலைப்பு போடுங்க. இப்ப நீங்க தலைப்பு போடுங்க. RN ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். RN ரேடியன் சொல்லுவோம். சரியா? சின்ன ஒரு தலைப்பு தான் RN என்று போடுங்க. இதுல பிரச்சனை தான் சொல்லிக் கொள்ளணும். சும்மா வச்சுக்கிறீங்கல்ல, கேட்டு படிக்கணும். மிஸ் ஆகிட்டு நான் ரீட் பண்ணிக்க மிஸ் ஆகிட்டுன்னா நான் சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறேன் இல்லையா? நீங்க வாட்ஸ்அப்ல செய்யுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ரைட். ஓகே, இப்ப விடயத்துக்கு வருவோம். RN பாருங்க. RNங்கிறது யார்? சில பேருக்கு இது கேள்விப்பட்ட ஒரு விடயமா இருக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா RNங்கிறது கோணத்தை அளக்கின்ற ஒரு அலகு. சரியா? கோணம் இருக்குதானே, கோணத்தை அளக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு அலகு தான் இந்த RNங்கிறது. அதாவது நம்ம பொதுவா கோணங்களை பாகையில அளந்திருக்கோம். 180 பாகை, 180 டிகிரி, 90 டிகிரி, இப்படி நம்ம கோணத்தை பாகையில அளந்திருக்கோம். இதே மாதிரி கோணத்தை அளக்கின்ற இன்னும் ஒரு அலகு தான் இந்த RN. சரியா? சொல்றது இப்ப உதாரணத்துக்கு நாம தூரங்களை அளக்கிறதுக்கு நிறைய அலகு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், அடி, அங்குலம், இப்படி எல்லாம் நாம என்ன செய்வோம்?
தூரத்தை அளக்கிறதுக்கு லென்த் அளக்கிறதுக்கு டிஃப்ரெண்டான யூனிட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி கோணத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அலகு தான் இந்த ஆரையன் என்று சொல்றது. இந்த ஆரையன் பாத்தீங்களா இருந்தா இதை நம்ம பாகைன்னு வச்சுக்கொள்ளுங்க. இங்க பாகை டிகிரியா இருக்கு, சரியா? ரேடியன், ரைட்? பாகை இங்க ஆரையன். அப்ப கோணத்தை அளக்கிறதுக்கு ரெண்டு விதமான அலகுகள் இருக்குது. ஒன்று பாகை, அடுத்து ஆரையன் சொல்லி. இதுல 180 பாகை, இந்த 180 பாகையத்தான் நாம ஆரையன்ல எப்படி சொல்லுவோம் என்றால் பை என்று சொல்லுவோம். பை ரேடியன் என்று சொல்லுவோம். 180 பாகைங்கிறது பைங்கிற எழுத்தால குறிக்கப்படும். அதாவது இப்ப உதாரணமா சொல்லுவோமே, 1 கிலோகிராம்ங்கிறது எனக்கு சமன் கேட்டா 1000 கிராம் சொல்றோம் தானே. இது மாதிரி யோசித்துக் கொள்ளுங்களேன். அப்ப 180 பாகைங்கிறது எனக்கு சமன் பை ரேடியனுக்கு சமன், பை ஆரையனுக்கு சமன். சோ இந்த பை ஆரையன் இந்த அலகுட குறியீடு தான் RAD எழுதுறது, பை ரேடியன். இப்ப கிலோகிராம்ங்கிறது குறியீடு தானே, கிராம்ங்கிறது ஒரு குறியீடு தானே. அதே மாதிரி ஆரையன் அலகு RADங்கிற எழுத்தால குறிக்கப்படும். சரி, இப்ப சொல்லுங்க 180 பாகை பை ரேடியனுக்கு சமனம். இப்படிதான் டிஃபைன் பண்றாங்க, சரியானே? எனவே இதை இப்படி வரையறுத்திருக்கிறாங்க என்றால், சரியா, மனிதர்கள் தான் அலகுகளை வரையறுத்து. நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல அதை பத்தி பேசுவோமா? இந்த அலகுகளை பத்தி எல்லாம் நம்ம டீப்பாவே ஃபர்ஸ்ட் யூனிட்ல பேசுவோம். அலகுகளை பத்தி அலகு யார் உருவாக்குறா, இந்த அலகை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு கமிட்டி இருக்கு, அது என்ன செய்யுது, இதெல்லாம் நம்ம சும்மா மேலோட்டமா என்ன செய்வோம், அதையும் அந்த அலகுகள் சம்பந்தமா டீப்பாகவும் நம்ம சில விஷயங்களை பேசிக்கொள்வோம். ரைட்? அந்த அலகுகள் பரிமாணம் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டே வந்துட்டு என்னன்னா அலகுகள் பரிமாணம் ஃபர்ஸ்ட் யூனிட். அதுல நம்ம அலகுகளை பத்தி டீடைல்ஸா பேச முடியும். பட் இங்க நம்ம மெட்ஸுக்கான சில விடயங்களா கொண்டு வரோம். சோ 180 பாகை பை ரேடியன். எனவே 90 பாகை என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், 180 ஹாஃப் அரைவாசி தானே 90. அப்ப பையில அரைவாசி பை பை 2 ரேடியன், பை பை 2 ரேடியன். எனவே 45 பாகை என்ன எழுதலாம், 90 அரைவாசி தானே. எனவே இதுல அரைவாசி, சோ பை பை 4 எழுதலாம். இப்ப யோசித்து பாருங்க, 180 90 45. இதே மாதிரி 360 பாகை இப்ப எப்படி எழுதலாம், இதுல 2 மடங்கு தானே. அப்ப இது பை, அப்ப 360 2 பை. இதை ரெண்டா பிரிக்கலாம், இதை ரெண்டா பிரிக்கலாம், இந்த சின்ன விஷயம். அடுத்து 120 பாகை எப்படி வரும், நீங்க சொல்லுவாங்க 120 பாகை என்ன வரும்? 120 பாகை ரேடியன்ல என்னன்னு சொல்லுவோம்? எஸ், வெரி குட், சரியான விடைகள் வந்து கொண்டிருக்கு. என்னது வரும்? 120 என்றால் இதை 3ஆல பிரிச்சு வரதானே. 360 3ஆ பிரிச்சா 120. அப்ப 2 பைய 3ஆல பிரிக்கும். அப்ப 2 பை பை 3 இப்படி வரும். சோ இப்ப 60 பாகைன்னா இதுட அரைவாசி, அப்ப என்ன வரும்? பை பை 3. இதுல அரைவாசி தான். அப்ப 2 பை 360 3ஆ பிரிச்சா 120. அப்ப 2 பைய 3ஆ பிரிக்கிறேன், 120 ரெண்டா பிரிச்சா 60. அப்ப 2 பை பை 3 ரெண்டா பிரிக்கும். இதே மாதிரி 60 ரெண்டா பிரிக்கும், என்ன வரும்? 30. சோ பை பை 3 ரெண்டா பிரிக்கும், என்ன வரும்? இது ரெண்டால பிரிச்சா பை பை 6 என்று வரும். சோ 60 பாகை பை பை 3யா, 30 பாகை பை பை 6. ரைட்? சோ விளங்கிருக்கும் நினைக்கிறேன். இப்ப நீங்க விளங்கி இருந்தா இதை நீங்க ஓனா ட்ரை பண்ணணுமா? அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு டெஸ்ட் ஒரு பாயிண்ட் எழுதி கொடுங்க. டெஸ்ட் ஒரு பாயிண்ட், இந்த டாபிக் கீழே நீங்க ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் எழுதி கொடுங்க. இன்னொரு பாயிண்ட், கோணங்களை அளப்பதற்கு, கோணங்களை அளப்பதற்கு கோணங்களை அளப்பதற்கு
பாகை பாகை டிகிரி எனும் அலகு பயன்படுத்தப்படுவது போல் பாகை எனும் அலகு பயன்படுத்தப்படுவது போல் கோணங்களை அளப்பதற்கு பாகை எனும் அலகு பயன்படுத்தப்படுவது போல் ஆரையன் எனும் அலகும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆரையன் எனும் அலகும் பயன்படுத்தப்படுகின்றது. சரியா? ஆரையன் எனும் அலகும் பயன்படுத்தப்படுகின்றது. ரைட். இப்ப நீங்க பாகை ஆரையன் இத அப்படியே இந்த டேபிள போட்டு நோட் பண்ணிட்டு இந்த 4 கோணங்களுக்குமான ஆரையனை நீங்க கண்டுபிடிக்க பார்ப்போம். வேகமா நோட் பண்ணுங்க. வேகமா நோட் பண்ணுங்க. ஓகே. ப்ராப்ளம் பெரிய ஒரு விஷயம் இல்ல. முதலாவது பாருங்க 270 பாகை. அப்படிதான் 270 பாகை. உங்களுக்கு தெரியும் 90 பாகை பை பை 2 தானே. 270ங்கிறது 90 3 மடங்கு தானே. 90 3ஆல பெருக்கினா என்ன வரும்? 270. அப்ப பை பை 2வை 3ஆல பெருக்குங்க. என்ன வரப்போகுது? 3 பை பை 2 வரும். முடிச்சு இல்லையா? அடுத்து ஒரு பாகை இதை நம்ம எப்படி ஆரை என்று சொல்றோம். உங்களுக்கு தெரியும் 180 பாகை தான் பை. அப்ப ஒரு பாகை என்னன்னு கேட்டா 180ஆல பிரிக்கணும். எனவே பையின் கீழ் 180. பையின் கீழ் 180. அப்ப ரெண்டு பாகைனா ரெண்டு பாகை எப்படி வருது? இதுல 2 மடங்கு தான். அப்ப 2 பையின் கீழ் 180. அதாவது இந்த 2 180 சுருக்கினால் பையின் கீழ் 90. இப்ப பாருங்க ஒரு பாகை பையின் கீழ் 180. அப்ப 10 பாகை 10 பையின் கீழ் 180. இதை சுருக்கினால் பையின் கீழ் 18. விளங்குதா? அப்ப பெரிய ஒரு விடயம்லாம் இல்லை இல்லையா? பாகையை ஆரையனுக்கு மாத்திரண்டா சின்ன ஒரு விளையாட்டு தான். 180 பாகை பையின் எழுதிருச்சு. ரைட்? 180 பாகைங்கிறது பை ஆரையன். அப்ப ஏனைய பாகைகளையும் நாம ஆரையன்ல எழுதிக் கொள்ள முடியும். ரைட்?
அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த கிளாஸ்ல எல்லாம் வந்துட்டு எல்லாரையும் ஓப்பனா தான் விட்டு இருக்கிறோம் கிளாஸ்ல. பாத்தீங்களா இருந்தா நம்மளோட கிளாஸ் எப்படி பெரும்பாலும் இந்த வீக் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யப்படும்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட இமெயில் லிங்க் இமெயில் வந்துட்டு கனெக்ட் ஆகும் ஜூமோட. அதுக்கு நீங்க இமெயிலுக்குள்ளார என்ன செய்றீங்கன்னா ஜூம்ல வந்து கனெக்ட் ஜூம் கிளாஸ்ல வந்துட்டு ஜாயின் ஆக முடியும். அது ஒவ்வொருத்தர டீடைல்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் தான் ஆரம்பத்திலே சொல்றேன், இது ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இன்ஷால்லா ஃபைனல் வரைக்கும், ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் நம்ம ஒரு ஒர்க் கொண்டு ஃப்ளோவில் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். சரியா? அந்த ஒர்க்கை நீங்க தான் தொடர்ச்சியா என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறீங்கிறது நான் அனலைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கேன். ரைட்? அனலைஸ் பண்ணி உங்களோட வீழ்ச்சி எந்த நேரத்துல எப்படியான பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் செஞ்சு அதுக்குரிய சொல்யூஷன்களை தந்து எப்பயுமே விழாம கொண்டு போய் சேர்க்கிறேன். ஏன்னா பிசிக்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்சான சப்ஜெக்ட். இன்றைக்கு கூட எனக்கு நான் ஒரு பேரை சொல்ல விரும்பல, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல இருந்து அந்த இன்ஸ்டிடியூட்டுக்குரிய அந்த இன்ஸ்டிடியூட்டை ரன் பண்ற மேனேஜர் வந்துட்டு கால் பண்ணியிருந்தார். அவர் கால் பண்ணி கவலைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவனோட ஊர்ல வந்துக்கிட்டு பிசிக்ஸாலேயே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு மிஸ் ஆகி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊர்ல வந்துட்டு ஃபெஸ்ட்டுக்கு நான் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சு அந்த ப்ரொஜெக்ட்ல நான் கிளாஸ் செஞ்ச டைம்ல மெடிக்கல் ஃபேக்கல்டி அந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் படிச்சே ஃபர்ஸ்ட் டைம் மெடிக்கல் ஃபேக்கல்டி வந்துட்டு அதுவும் மெரிட்ல வந்துட்டு பாஸ் பண்ணி தான் போயிருந்தாங்க. அப்ப எனக்கு வந்துட்டு அந்த ட்ராவலிங் கஷ்டமா இருந்ததால நான் என்ன செஞ்சேன்னா அந்த கொரோனாவோட கஷ்டமா இருக்குது, நிறைய இடங்கள்ல போய் வரதால டைம் சரியான சீக்கிரம் இருக்குது, அது பெரிய ஒரு கெப் தூரம் போய் வர்றது சரியான கஷ்டமா இருக்கிறதா நான் நின்றுட்டேன். ரைட்? அந்த டைம்ல கொரோனா டைம்ல வந்து நான் அவங்களுக்கு ஒன்லைன் படிச்சிருந்தேன். அதுக்கு அடுத்த டேச்சிலிருந்து நான் போய் சொல்ல டைம் இல்லைன்னு அவர் சொல்லியிருந்தார். சரியா மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னன்னா பிசிக்ஸால வந்துட்டு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை மிஸ் பண்ணிருக்கோம். பிசிக்ஸால மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை மிஸ் பண்ணிருக்கோம். ரைட்? ரெண்டு பேர் அப்படி மிஸ் பண்ணிருக்கோம். அதுல 2AC நினைக்கிறோம், அடுத்த ABC நல்ல ரிசல்ட் ரேங்கல் நல்ல சி பிசிக்ஸ் இல்லாம ஒரு நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்திருந்தா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகக்கூடிய சந்தர்ப்பம். ரைட்? என்ன விஷயம்னா போன கிளாஸ் சொன்னேன், இங்க வந்துட்டு அந்த நீங்க வந்துட்டு அந்த சில விஷயங்களை உண்மைகளை நீங்க உணர்றதுக்கு ஒரு டைம் வந்து தேவைப்படும். சரியா போட ஏமாறுவோம். அதான் நான் ரொம்ப பயப்படுற விஷயம் அதான். 24 பேஜ்ல சரியா 24 பேஜ்ல என்னுடைய நேரடி கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் அவன் வந்துட்டு என்ன செஞ்சான்னா கொஞ்சம் வெளியில அலைய ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் அவட்ட ஓன் பண்ணினேன், நீ வந்துட்டு இப்படி அலைஞ்சு திரும்பி என்றால் நீ என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான், நீ வந்துட்டு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். சோ ரெண்டு ஸ்டூடெண்ட், ஒருத்தன் அழிஞ்சு திரிகிறான், இன்னொருத்தன் ஒழுங்கா என்ன செய்யறான், ஒரு ப்ராப்பரா அந்த கிளாஸை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கிறான். அழிஞ்சு திரிகிறான் மீனிங்கோட இவங்க கிளாஸுக்கு வருவான். அதே டைம்ல என்ன செய்யறது, யாராச்சும் ஒரு புதுசா ஒரு கொண்டு எப்படின்னு சொன்னா அதுக்கு பின் அழுகல் வந்து போறது. கூடுதலா அந்த விளையாட்டு எங்க இருக்குன்னா கல்முனையில் இருக்கு. நான் பேரை சொல்லி சொல்றேன், ஊரை சொல்லி சொல்றேன். பேர் கல்முனை இருக்கிறாங்க. கல்முனையில டியூஷன் மாஃபியா கூடிய இடம் அது. நிறைய பிள்ளைகளை வந்துகிட்டு என்ன செய்யறது, அந்த டியூஷன் ஃபீல்டுக்குள்ள இருந்துகிட்டு ஃபேக்கான டீச்சர்ஸ் ஏமாத்துறீங்கன்னா கூட வெட்டிக்கலோ டிஸ்ட்ரிக்ட் கல்முனை கம்பே அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா விளங்கும் ரிசல்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு என்னன்னா அந்த ஊர்ல வந்துகிட்டு கல்முனை சைடு வந்து டியூஷன் மாஃபியாஸ் கூட பிள்ளைகள் வந்து எப்படியா அவனுக்கு புள்ள வரணும், அவனுக்கு அவன் ஏர்ன் பண்ணணும், அது மட்டும்தான் அவனை டார்கெட். அங்க வந்து ஒரு ஒழுங்கான அவுட்புட் வரணும், நல்ல ரிசல்ட்ஸ் நம்ம என்ன செய்யணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு துளி கூட இடிக்காது. நான் படிச்சுங்கிற வயது சொல்றேன், ஒரு துளி கூட அதை பத்தி நான் யோசிக்க மாட்டாங்க. அவனோட இன்கம் மட்டும்தான் அவனுக்கு டார்கெட். ரைட்? அதாலே அந்த ஊர்ல வந்துட்டு அந்த ஃபீல்ட வந்துட்டு அப்படியே நாசமாக்கி அந்த ஊர்லயே வந்துட்டு சரியான ஒரு ப்ரொடக்ஷன் இல்லை. சும்மா இப்படிதான் எல்லாம் சைன் பண்ணக்கூடிய ஒரு சில பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தான் காலத்தை கழிச்சிட்டு இருக்காங்க தவிர பெரிய அளவுல வந்துட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது. அந்த டியூஷன் ஃபீல்ட் வந்துட்டு டியூஷன் மாஃபியா வந்துட்டு அது பெரிய ஒரு துரோகத்தை அந்த ஊரகத்தில் செஞ்சிருக்கு. ஒரு மெயின் விஷயம் என்னென்றால் படிப்பிக்கிற நானா இருந்தாலும் சரி நீங்களா சரி நாம ஒரு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதுல சில நேரங்கள்ல உங்களுக்கு நான் திருப்திப்படுத்துற மாதிரி படிப்பிக்கலாம். உங்களுக்கு எது நெல்லதோ அதைத்தான் படிப்பிக்க. சரி உதாரணத்துக்கு நான் ஒரு கஷ்டமான கேள்வி விளையாட்டு எனக்கு தெரியும் கஷ்டமான கேள்வி சில பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சரி, அதுக்காக இந்த பிள்ளைகள் கஷ்டமா இருக்கும் அப்ப நம்மள பிள்ளையாக நினைச்சிடும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணி கொண்டு ஈஸியான கேள்வியை மட்டும் விளங்கப்படுத்தினால் மேபி நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னா என்ன நல்ல டீச்சர் யோசிப்பீங்க. பட் அவன் நல்ல டீச்சர் இல்லை, பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கிறான். அந்த டீச்சர் வந்து பெரிய ஒரு துரோகத்தை செய்தார்.
அதாவது எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு சொல்லி மேலோட்டமான கேள்விகளை கொண்டு போயிட்டே இருக்கிற டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ரைட், அதுல நம்ம டார்கெட். சில நேரங்கள்ல சில கேள்வி கஷ்டமா இருக்குங்க, விளங்க சொல்றது கஷ்டமா வரும் தான். அப்ப அந்த கேள்விகளை நம்ம டீல் பண்ணத்தான் வேணும். அந்த டைம்ல விளங்குறதோ இது கஷ்டமா இருக்கு. அந்த கேள்வியை நம்ம கண்ணிலே காட்டாம படிக்கிட்டா சூப்பர் டீச்சர் நீ அந்த மாதிரி பெர்ஃபெக்டா விளங்குன்னு சொல்லிட்டு போயிடும். அதே நேரத்தில் கஷ்டமான கேள்வியை படிப்பிச்சு கொஞ்சம் உங்களை கஷ்டப்படுத்தி படிப்பிச்சு எடுத்தால் அது பிறகு அது நீங்க எப்ப நீங்க அந்த என்ன சூப்பர் டீச்சர் நீங்க சொல்ல எடுத்தா கொஞ்சம் காலம் போகும், ஒரு நாளை பிறகு அப்ப நீங்க சொல்லுவீங்க இப்ப எங்களுக்கு பிசிக்ஸ் என்ன விளைவுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா நிறைய இடங்களில் ஆகப்பெரிய பிரச்சனை பிசிக்ஸ். ஏன்னா பிசிக்ஸ் வந்துட்டு அணுகிற மெத்தடே இல்லை. உதாரணத்துக்கு இது எதுவுமே தெரியாமலே படிச்சு போவாங்க. முதலாவது யூனிட் 2வது யூனிட் போகும், பிள்ளைங்க 6 2 சரி தெரியாது, ஆனா கிளாஸ்ல படிச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் அறிமுகப்படுத்துறது இல்லை. இப்ப நாங்க முடிவுகளை பிரிச்சா பூச்சியம் வரும், பூச்சியத்தை பிரிச்சா முடிவுகள் வரும், இதை சொல்ல மாட்டாங்க. இதுக்கு எவ்வளவு இடத்துல தேவைப்படுறது. திடீர்னு தியரி படிப்பிக்கக்குள்ள அவர் சொல்லிட்டு முடிவுகள் வரும் முடிச்சு போயிருக்கு. அப்ப இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்து கொண்டு போகணும். அது ஒரு சேலஞ்ச் தான். இதெல்லாம் இல்லாம மேலோட்டமா போகக்கூடாது. பிசிக்ஸை போட்டு என்ன செய்யணும் அப்படியே போட்டுச்சு. முக்கியம் என்னன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, ஈஸியா இருக்குதுங்கிறத நம்பி சில விஷயங்கள் அப்படியே மூழ்கிடக்கூடாது. அந்த படத்துக்கு பின்னால போயிடக்கூடாது. ரைட், கட்டாயம் நாம இங்க படிப்பிக்க கூட உங்களுக்கு கஷ்டமான கேள்விகள் வரும். சில இடங்களை நீங்க விளங்கிக் கொள்றதுக்கு நீங்க பிரயத்தனம் எடுக்கணும், நீங்க சுயமா யோசிக்கணும். ரைட், நான் சொல்லல நீங்க வந்துட்டு எடுக்கலாம் பிசிக்ஸ் சிம்பிள் தான் நீங்க எடுக்கலாம் இல்ல, நீங்க யோசித்து நல்லா விளங்கி படிச்சாதான் உங்களுக்கு சிம்பிளா மாறும். விளையாடி சிம்பிளா மாறாது, அப்படியா சிம்பிளா ஆகாது. அப்படி சிம்பிளா இருந்தா ஏன்டா போய் உதாரணத்துக்கு அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல 2015ஆம் ஆண்டு ஃபெயில் பண்ணினாக்களோட பெர்சன்டேஜ் 50%. அன்னளவாக அது கொஞ்சம் குறைய சராசரி 50%. என்ன 7 தாக்கலாம் பாஸ் பண்ணினாக்கலாம். ரைட், சோ 7 தாக்கலாம் இல்ல, எது எஃபர்ட் ஃபெயில் பண்ணினாக்கள் 50%, 7 தாக்கல இல்ல. எழுந்து பாருங்க, சயின்ஸ் படிக்க வாரவே எப்படி வந்திருக்கும். சோ பெரும்பாலும் சயின்ஸ் படிக்க வாராக்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு கடிதம் வந்திருப்பாங்க. அதுல பிசிக்ஸ்ல வந்து 50%, அன்னளவாக 50% ஃபெயில் ரேட் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட். எப்படி சாத்தியப்படும்? ஏன்னா பிசிக்ஸ் வந்து நான் இந்த மெத்தட் தெரிகிற பிறகு ரைட். அப்ப பிசிக்ஸ் இதுக்கு அந்த 2015ஆம் ஆண்டு பேப்பர் கஷ்டம்னு சொல்லி இத ஒவ்வொரு ரேங்க் கட் அவுட்டையும் குறைச்சோம். வளமையா 35க்கு மேல எடுத்தா எஸ், 35 கீழே எடுத்தா தான் எஃப். அந்த வருஷம் பாஸ் பண்ற ரேட் 35 இல்ல, நான் நினைக்கிற மாதிரி 28 30 ஏதோ அதோட குறையப்பாரு. அப்படி இருந்தும் 50 வெயிட் பண்ணிருந்தாங்க. எந்த அளவுக்கு என்ன செய்யப்படுவது என்றால் கல்வி நிலை வந்து இந்த டியூஷன் ஃபீல்டுகளால் வந்து செய்யப்படும். ஸோ பிசிக்ஸை பொறுத்த வரையில அது விளங்கி படிக்கணும். சில இடங்கள்ல கஷ்டங்கள் வரும், சரியா? அதை புரிஞ்சு நீங்க படிச்சாதான் நீங்க என்ன செய்யலாம், முன்னேறலாம். அதை நீங்க மனதில் சரியா பதிச்சு கொடுங்க. அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நம்ம போவோம். என்னென்ன உங்களுக்கு தேவையோ அந்த அடிப்படையில நம்ம கொண்டு போவோம். எடுத்த முடிக்கலாம் என்ன செய்யலாம் ஓடையிடாது. அதே டைம்ல உங்களோட சிலபஸ்ல இருந்து எல்லா விஷயம் என்ன செய்யும், அந்த டைமுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் முந்தி ஒரு 4 மாசம் என்னமோ எப்படியாச்சும் ஒரு 4 months ஆச்சு நம்ம டார்கெட் பண்ணுவோம். 4 months to 6 months அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், சிலபஸை முடிச்சு நம்ம பேப்பர் ஒர்க்ஸ்க்குள்ள போவோம். ஸோ உதாரணமா 2024ஆம் ஆண்டு வச்சுக்கூடிய சில இடங்கள்ல நான் நேரடியாக படிப்பிக்கிறேன், சில இடங்கள்ல வந்துகிட்டு ஒரு 2 monthsக்குள்ள சிலபஸ் முடியுது இன்ஷா அல்லாஹ். அப்ப அவங்களுக்கு வந்துகிட்டு ஒரு 4 months கிட்ட ஃப்ரீயா இருப்பாங்க, சிலபஸ் முடிக்குது. 4 months வந்துட்டு அவங்க என்ன செய்யலாம், ஃபுல்லா பேப்பர் செய்யலாம், தியரி முடிக்கிறாச்சு. அப்படி நம்ம டார்கெட் பண்ணி தான் படிப்போம், சரியா? அதுக்காக அந்த ஷெட்யூல் நான் வந்து போட்டிருக்கிறேன். எக்ஸாமுக்கு ஒரு டைம், எக்ஸாம் டிஸ்கஷன், மிச்சமா 4 நாள் கிளாஸ். சில டைம் வந்து நமக்கு தியரிக்கு கொஞ்சம் கூட டைம் தேவைப்பட்டா இந்த எக்ஸாம் டிஸ்கஷன் டைம், அதை எக்ஸாம் டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம். விளங்குதா? இதெல்லாம் நம்ம சிலபஸை கவர் பண்ண வேண்டி வரும். அப்போ ப்ராப்பரா என்ன செய்து கொடுங்கன்னா நீங்க ஒழுங்கா வந்துட்டு நம்பிக்கையோட வந்து படிச்சு கொடுங்க, சரியான? அப்ப பிசிக்ஸை பொறுத்த வரையில நீங்க பிரயத்தனம் எடுத்து படிச்சால்தான் அது வந்து என்ன செய்யும், ஈஸியான பாடமா வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். இப்ப இதுல இருந்து நம்ம அடுத்த ஸ்டெப் படிக்க போற விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வட்ட வில்லினது நீளம் அப்படிங்கிற விடயம், சரியான? சோ இன்னைக்கு நான் வந்து என்ன செய்யறேன்னா உங்களுக்கு இவ்வளவு பகுதிகளோட நான் முடிச்சு போறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, ரைட்? சோ நம்ம அடுத்த ஸ்டெப் நாம என்ன படிப்போம், வட்ட வில்லினது நீளங்கள். அதுக்கு பின்னுக்கு இந்த ஆரையன்ங்கிறது எப்படி உதவுது, ஆரையனை ஒரு வட்டத்தில வில்லிட நீளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த விடயமும் பிசிக்ஸ்ல நிறைய இடத்துல தேவைப்படும். நம்ம ஒரு சமன்பாடு அறிமுகப்படுத்தியது பிறகு இதுவும் பிசிக்ஸ்ல நிறைய இடத்துல தேவைப்படும், சரியா?
ஸோ இப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்ம அடுத்த விஷயங்களை செய்யலாம் படிக்கலாம். ஸோ இன்றைய கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கொள்ளும். இது தொடர்பாக வேறு எதுவும் இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்திக் கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி நம்பர் தந்துருங்க. அதே மாதிரி ஏழை ஆட்களுக்கும் இதை நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியான சில நிறைய பேருக்கு வந்துட்டு எங்க கிளாஸ் எப்படி நடக்குது, என்ன விஷயம் எதுவுமே தெரியாம இருக்கு. அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் ஏழை ஆட்கள் ஆக்டிவ் கொஞ்சம் குறையல. இப்பதான் நான் வந்து சொல்ல போனா ஆன்லைன்ல வந்துக்கிட்டு மிச்ச காலத்துக்கு கூட வந்தேன். ஒரு ஒரு பிப்ரவரி டைம்ல தான் நான் செஞ்சேன்னா ஆன்லைன்ல திருப்பி வந்தேன். பவர் கட் இஷ்யூட நான் ஆன்லைன்ல வந்து போனேன். இல்லைங்கிற பவர் கட் இஷ்யூவோட நான் கிளாஸ்ல ஒரு இதே செஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு இதே மாறி மாறி கட் ஆகும். இங்க நம்ம கிளாஸ் ஷெடியூல் பண்ண ஒரு ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க சொல்லும்போது என்ன எங்க பவர் கட்னு சொல்லி அது பெரிய ஒரு தலையீடு. அப்ப பெரிய ஒரு கெப்புக்குள்ள வந்திருக்கிறேன். போதாக்குடிக்கு என்னுடைய நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த எங்களுடைய யூடியூப் சேனல் வந்துட்டு ஹெக் பண்ணப்பட்டு. நான் இப்ப நீங்க பார்த்திருக்கலாம் சில டைம் யூடியூப் சேனல் சொல்லி ஏஜே பிசிக்ஸ் நியூன்னு சொல்லி இருக்கு. ஏஜே பிசிக்ஸ் நியூ இருக்கு. ஏன்னா உங்களுடைய பழைய சேனல் வந்துட்டு ஏஜே லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஏஜே லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் தான் நான் ரன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த யூடியூப் சேனல் அதோட அந்த ஏஜே லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ங்கிற வெப்சைட் இது எல்லாமே வந்து அதே மாதிரி அந்த டைம்ல அந்த ஜூம் அந்த கிளாஸஸ் ரெக்கார்டிங் எல்லாமே ஹெல்ப் பண்ணப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கு. ஏஜே பிசிக்ஸ் ஏஜே லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ங்கிற யூடியூப் சேனல் இப்போ நீங்க போனீங்கன்னா அந்த வீடியோஸ் எடுத்து பார்க்கலாம். அதை எக்ஸஸ் பண்ணிடலாம். அதை ஹெக் பண்ணிட்டாங்க. ஹெக் பண்ணப்பட்டிருக்கு. அதை அனுப்படலை. சரியா? அதனால நாங்க இப்ப புதுசா தான் யூடியூப் சேனலோட திறந்து அதுலயும் சில பிரயோசனமான சில விடயங்களை எல்லாருக்கும் கொமெண்ட் செய்யணும்னா ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சரியா? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இது வந்து புதுசா திறக்கப்பட்டிருக்கு. செக் பண்ணி கூட என்ன காரணமும் தெரியா. சரியான என்ன நோக்கத்துக்காக செஞ்சாலும் தெரியல. எனவே நாம என்ன செய்வோம்? என்ன செஞ்சாலும் நாம திருப்பி இன்ஷா அல்லாஹ் வருவோம். ஓகே, ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.